Greetings everyone. ஸோ நம்ம இன்னைக்கு மிஷன் ப்ரீஹண்ட் டெஸ்ட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்துக்கான ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா முதல் 28 கேள்விகள் உங்களுக்கு என்சிஆர்டிலேருந்து கேட்கப்பட்டுள்ளது. உங்களோட சோஷியோ பொலிட்டிக்கல் லைஃப் 1, சோஷியோ பொலிட்டிக்கல் லைஃப் 2, பொலிட்டிக்கல் தியரி, கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க், இந்த மாதிரி புத்தகங்கள்லேருந்து செலக்டிவ் சாப்டர்ஸ்லேருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் பல்வேறு விதங்களில் உருவாக்கியிருக்கோம். ஒரு சைடு கஷ்டமான கொஸ்டின், புதுவிதமான ஸ்ட்ரக்சர் கொண்ட கொஸ்டின்ஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்லேயே வந்து டிஃப்ரெண்டான ஆப்ஷன்ஸ் வச்சிருக்க கொஸ்டின்ஸ், அண்ட் மோர் ஆஃப் ஈஸியாக இருக்க கொஸ்டின்ஸ் அண்ட் டஃப்பாக இருக்க கொஸ்டின்ஸ், அதிகமான நேரம் எடுக்கக்கூடிய கொஸ்டின் ரீட் பண்ணுறதுக்கு, ரீட் பண்ணாலும் புரியாத ட்ரிவியல் வேர்டு இருக்க கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி எல்லா விதமான கலவைகளும் இந்த கொஸ்டின் பேப்பரில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக உங்களோட ஒப்பீனியனை கொஸ்டின் பேப்பர் ரிலேட்டடாக ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் you also share your marks with respect to your test questions. Okay, so without wasting time we will go into the answer key explanation. So first question பாருங்களேன், which of the following roles does constitution play அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல ஒரு ஆன்சர் கொஸ்டின் செட்டரா நாங்க விரும்பினது என்ன அப்படின்னா, நிறைய தடவை ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா கான்ஸ்டியூஷன் போட்டோன்னே இந்தியன் கான்ஸ்டியூஷன் யோசிச்சிருவாங்க. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் யாராவது யோசிச்சா என்ன பண்ணுவாங்க, இட் செட்ஸ் ப்ரிசைஸ் எக்கனாமிக் பட்ஜெட் ஃபார் ஃபினான்ஷியல் பிளானிங். ஆமா, ஆர்டிகல் 112 ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அப்ப பட்ஜெட் பிளானிங் இருக்கு, இதுவும் பார்ட் தான். இட் டீடைல்ஸ் ரீஜனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர் ஃபார் லோக்கல் கவர்னன்ஸ். ஆமா, லோக்கல் கவர்னன்ஸ் பார்ட் 9 அண்ட் 9A வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப இதுவும் வந்து எதுதான், பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான் அப்படின்னு கூட நினைச்சிடலாம். பட் இன் ரியாலிட்டி கொஸ்டின் வந்து கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கேட்டிருக்கு. இட் கேன் பி எனி கான்ஸ்டியூஷன். அப்போ கொஸ்டின் வந்து எதை பத்தினா ஜென்ரலா கான்ஸ்டியூஷனை பத்தி உங்களோட வியூ என்ன, எப்படி இருக்கு ஜென்ரலானா, கான்ஸ்டியூஷனோட வேலை ஜென்ரலா எப்படி இருக்குன்னா, த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் கார்ட்ஸ் அகேன்ஸ்ட் இம்பல்சிவ் டிசிஷன்ஸ் தட் மைட் ஹார்ம் த லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி. லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரினா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டெமோக்ரஸி, ரிப்பப்ளிக், செக்குலரிசம், சோசியலிசம், இந்த மாதிரி லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரியை கம்ப்ளீட்டா டெசிமினேட் பண்ணிட்டு புது வேல்யூஸ் இல்ல அந்த வேல்யூஸே வந்து இல்லாம பண்றது, அந்த மாதிரி டெசிஷன் எடுக்கிறது. திடீர்னு ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மென்ட் பண்ணி இந்தியா இனிமே டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இல்ல அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் யாருமே ஈஸியா பண்ணிடக்கூடாது. முக்கியமா லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி கீழே இந்த மூணுக்குள்ள ஒரு ஆளுக்கு அதிகமான பவர் போயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணுன்னா, இவங்க எல்லாம் வந்து ஒரு பவருக்குள்ள லிமிட் பண்ணி வச்சு காட் பண்ணும், பாதுகாக்கும். அதைத்தான் இங்க கொடுத்திருக்காங்க. இட் கார்ட்ஸ் அகேன்ஸ்ட் த இம்பல்சிவ் டிசிஷன் தட் மைட் ஹார்ம் லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி. அந்த இம்பல்சிவ் டிசிஷன் யார் வேண்டாலும் எடுக்கலாம். ஒரு லெஜிஸ்லேட்டிவ் த்ரூ லா, எக்ஸிக்யூட்டிவ் த்ரூ ஆர்டினன்ஸ், ஜுடிஷியரி த்ரூ ஜட்ஜ்மெண்ட்ஸ், யார் வேண்டாலும் பண்ணலாம். பட் இது எல்லாத்தையும் கார்ட் பண்றது, பாதுகாக்கிறது யாரு, கான்ஸ்டிடியூஷன். அடுத்து, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். அடுத்து பாருங்க, இட் லேஸ் அவுட் த ஐடியல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் தட் ஃபார்ம் த நேஷன்ஸ் சொசைட்டியல் அஸ்பைரேஷன். தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் நேஷன், அந்த பீப்புள்ஸோட அஸ்பைரேஷன் என்னவோ அதை ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். ஆமா, இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல பிரியாம்பிள் என்ன சொல்லுது, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா இல்லையா, இந்தியால இருந்து தான் வந்து இந்தியன் பீப்புள்ஸ் தான் இந்த பர்டிகுலர் வேல்யூஸ் எங்களுக்கு சிட்டிசன்ஸ்க்கே கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இது எல்லாமே ஐடியல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் எமனேட்டட் ஃப்ரம் தி வியூஸ் ஆஃப் தி சொசைட்டி, அந்த பர்டிகுலர் கண்ட்ரிஸோட சொசைட்டி. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எதுல இருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கு அப்படின்னா, 2017 வந்து பிரியாம்பிள் அப்படின்றது என்ன, இட்ஸ் அஸ்பைரேஷன் அண்ட் ட்ரீம்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷனல் ஃபாதர்ஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி இந்த ஒரு பாயிண்ட் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இட் காட்ஸ் அகேன்ஸ்ட் இம்பல்சிவ் டிசிஷன். இது வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்ல லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸா கான்ஸ்டியூஷன்னா லிமிடெட் கவர்மெண்ட் இருந்த கான்செப்ட் கேட்டுட்டே இருந்தாலும் அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் என்சிஆர்டி வச்சு எடுத்தது. ஸோ ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் பி 1 and 3 ஒன்லி. ஸோ கொஸ்டின் நம்பர் 2 போலாம். இன் வாட் வே டஸ் எ கான்ஸ்டிடியூஷன் ஹெல்ப் protect a nation from decisions that might negatively impact the fundamental principle. கான்ஸ்டியூஷனோட ஃபண்டமெண்டல் பிரின்சிபலை நெகட்டிவா அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு என்னென்ன வழிவகைகளை கான்ஸ்டியூஷன் வந்து இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. இட் ப்ரிவென்ட்ஸ் இம்பல்சிவ் ஷிஃப்ட்ஸ் டுவர்ட்ஸ் டிக்டேட்டர்ஷிப் ஆர் செல்ஃப் ஹார்மிங் கவர்னன்ஸ். மேல பார்த்த அதே ஃபர்ஸ்ட் பாயிண்டோட இன்னொரு வெர்ஷன் தான். திடீர்னு ஒரு ரேபிட்டான ஒரு டிசிஷன் எடுக்கிறது, டிக்டேட்டர்ஷிப், இந்த மாதிரி விஷயங்கள் எவால்வ் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து தடுக்கிறது கான்ஸ்டியூஷனோட வேலை. எப்படி தடுக்கும், லிமிட்டிங் த பவர், யாருக்குமே அந்த அளவுக்கு அதிகாரத்தை கொடுக்காம இருக்குது. ஸோ செகண்ட், இட் அலோஸ் ஃபார் ஃப்ரீக்வெண்ட் ரெஃபரண்டம்ஸ். ஃப்ரீக்வெண்ட் ரெஃபரண்டம்ஸ் அடிக்கடி அலோவ் பண்ணும் அப்படிலாம் கிடையாது. அகைன் ரெஃபரண்டம்ன்றது இட்ஸ் அ கான்செப்ட் ஆஃப் டைரக்ட் டெமோக்ரஸி. ஸோ 2 இஸ் மோர் ரிலேட்டட் டு த டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, டைரக்ட் டெமோக்ரஸியா, இன்டைரக்ட் டெமோக்ரஸி, அந்த மாதிரி விஷயங்கள். அது கான்ஸ்டிடியூஷன் கூட ரிலேட் இல்லை.
Third, it safeguards against swift alteration to core societal structures. அதாவது சொசைட்டியல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ்ல திடீர்னு மிகப்பெரிய மாற்றங்கள் வருதா அதை வந்து சேஃப்கார்ட் பண்றது. கண்டிப்பா அகைன் மேல பார்த்த அது அந்த கொஸ்டினோட இன்னொரு இன்ஸ்பைரேஷன் தான் இது. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டிங் த கவர்மெண்ட் சொசைட்டியோட அஸ்பைரேஷன்ஸ் அந்த ஒரு இதுல இருந்து கிரியேட் பண்ணப்பட்ட கொஸ்டின் தான். அண்ட் தேர்ட் திங் பாருங்க, இட் என்கரேஜஸ் ரேபிட் பாலிசி சேஞ்சஸ் டியூரிங் கிரைசிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எமர்ஜென்சி இருக்கு, இல்லைன்னா COVID-19 இருக்கு, அப்ப என்ன கவர்மெண்டோட பாலிசி மொத்தமா மாறிச்சா? கவர்மெண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாறி இருக்கலாம், கவர்மெண்ட் பாலிசி மாறுமா? கவர்மெண்ட் பாலிசின்றது லாங் டேர்ம் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு போடுவாங்க, அது ஒன்றும் அவ்வளோ ரேபிட் சேஞ்ச் ஆகாது. ஸோ கிரைசிஸ்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல சேஞ்சஸ் இருக்கலாமே தவிர, இப்போ எமர்ஜென்சி வந்தா அதுல இருக்க கான்ஸ்டியூஷன் பிரின்சிபல்ஸ்ல சேஞ்ச் இருக்குமே தவிர ரேபிட் பாலிசி சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ 1 and 3 அகைன் ஆன்சர் பி. செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பி 1 and 3. Third question, which of the following roles are undertaken by the directive principles of state policy as outlined in the Indian Constitution? DPSP. So DPSP எந்த பார்ட்ல வருது, எத்தனை ஆர்டிகல் இருக்குன்றது கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ இந்த டிபிஎஸ்பி அவுட்லைன் பண்ணதுல மேல என்னென்ன ரோல்ஸ் இந்த டிபிஎஸ்சி வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் பே பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, எஸ்டாப்ளிஷிங் என்ஃபோர்ஸபிள் இண்டிவிஜுவல் லீகல் ரைட்ஸ். என்ஃபோர்ஸபிள்னா என்ன? ஜஸ்டிஷியபிள்னு அர்த்தம். கோர்ட் ஆஃப் லால நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் சீக் ரெமடின்னு அர்த்தம். அப்படி பண்ண முடியுமா? வாய்ப்பே கிடையாது இல்லையா? என்போர்சபிள் பார்ட் எதுதான்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும்தான். என்போர்சபிள் ஜஸ்டிஷியபிள் பார்ட் எதுதான்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆனாதான் நீங்க என்ன பண்ண முடியும்? கோர்ட்டுக்கு போய் யூ கேன் சீக் அ ரெமெடி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். இன்ஸ்பைரிங் பாலிசிஸ் தட் ரெடியூஸ் பாவர்ட்டி அமாங் தி மாசஸ். கண்டிப்பா. ஸோ பல நேரங்கள்ல என்ன சொல்லுது, சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் என்ஷூர் பண்ணும். ஆர்டிகல் 38ல மென்ஷன் பண்றாங்க இல்லையா, இன்இக்வாலிட்டிஸை ரெடியூஸ் பண்ணும், ஸ்டேட்டஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இதெல்லாம் வந்து டிக்ரீஸ் பண்ணணும், இன்இக்வாலிட்டிஸை டிக்ரீஸ் பண்ணணும், ஈக்குவாலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறாங்க இல்லையா. ஸோ இந்த வகையில பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்றது கண்டிப்பா வந்து டிபிஎஸ்பியில ஒரு பார்ட் தான் இன்ஹெரண்டா இருக்கு. அகைன் ஐ எம் சேயிங் இன்ஹெரண்டா இருக்கு. ஸோ தேர்ட் திங், கேரண்டிங் இமிடியட் ரெட்ரஸ் ஃபார் கான்ஸ்டிடியூஷனல் கிரீவன்சஸ். இமிடியட் ரெட்ரஸல் கிடையாது. அகைன் மேல இருக்க ஸ்டேட்மெண்டோட இன்னொரு விதமான வாக்கிய அமைப்பு தான் இந்த இது. இமிடியட் ரெட்ரஸல் எதுக்கு மட்டும் தான் இருக்கு? ஒன்லி ஃபார் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேவா? கைடிங் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ரெஃபார்ம்ஸ். கண்டிப்பா அதுதான் சோஷியோ எக்கனாமிக் டெமோக்ரஸி, அதை ப்ரொமோட் பண்றது தானே கோர் வேல்யூ ஆஃப் டிபிஎஸ்பி. பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி என்ஷூர் பண்றது யாரோடதுன்னு பாருங்க. பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி ஆர் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், அது எந்த பார்ட் என்ஷூர் பண்ணுன்றதை நீங்க வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. மீன்வைல் வந்து சோஷியோ எக்கனாமிக் டெமோக்ரஸி ஆர் ஜஸ்டிஸ் என்ஷூர் பண்றது டிபிஎஸ்பி. ஸோ 2 and 4 இஸ் கரெக்ட். தேர்ட் கொஸ்டினுக்கு அகைன் பி 2 and 4 is correct. Next, fourth question போலாம். Fourth question பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, which of the following statements are correct regarding the cultural and educational rights in Indian Constitution? Cultural and educational rights உடனே உங்களுக்கு என்ன தாட் போகணும்? கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ்னா 29, 30. ஸோ இதுல வந்து கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 29ல எனி செக்ஷன் ஆஃப் சிட்டிசன்ஸ், 30ல வந்து பர்டிகுலர் மைனாரிட்டி மென்ஷன்ட் ஃபார் ரிலீஜியஸ் அண்ட் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஐடியாலாம் உங்களுக்கு இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போகலாம். மைனாரிட்டிஸ் ஹேவ் த ரைட் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் தேர் ஓன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். கண்டிப்பா they have the right. Individuals have the right to preserve and promote their cultural heritage. ஜென்ரலா ஆர்டிகல் 29ல நம்ம பார்ப்போம், எனி செக்ஷன் ஆஃப் சொசைட்டி வந்து அவங்களோட ஸ்கிரிப்ட், கல்ச்சர், ஹெரிட்டேஜ் இதெல்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்றது. எனி செக்ஷன்னா இட் கேன் பி இண்டிவிஜுவல்ஸ் ஆல்சோ. ஸோ அந்த வகையில செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, சிட்டிசன்ஸ் ஆர் ஆப்ளிகேட்டட் டு ஃபண்ட் கவர்மெண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்படிலாம் கிடையாது, ஆப்ளிகேஷன்ஸே கிடையாது. கோயஸ்ட் கன்வர்ஷன், அதாவது ஃபோர்ஸ்ட் கன்வர்ஷன் இஸ் ப்ராகிபிட்டட் இன் பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன். கண்டிப்பா இட்ஸ் ஃபோர்ஸ்டு தான், பட் இட் இஸ் நாட் தி பார்ட் ஆஃப் கல்ச்சர் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். இட் இஸ் பார்ட் ஆஃப் ரைட் டு ரிலிஜன். ஸோ அதைத்தான் நம்ம செக் பண்ணோம். யாராவது ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் ஆமா இந்த மாதிரி ஃபோர்ஸ்டு கன்வர்ஷன் வந்து இதுதான் அப்படின்னு நினைச்சு நீங்க போட்டுக்கலான்னு பாருங்க. ஆப்ஷன்ல இல்ல, பட் இன்கேஸ் 4 வந்து நீங்க சூஸ் பண்ண 4 ஆப்ஷன்ல இல்ல, பட் 4 வந்து பார்ட்டா வரும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கனாலே அது வந்து ராங்கான ஆஸ்பெக்ட் தான். இதுல வந்து 1 and 2 மட்டும்தான் வந்து பார்ட் ஆஃப் தி ஆன்சர் ஏ. அண்ட் ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் பார்ட் ஆஃப் கல்ச்சர் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், இட்ஸ் பார்ட் ஆஃப் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். Fifth question,
Which of the following captures the comprehensive idea behind India's secularism policy and government schools not celebrating religious festival? உங்களுக்கு தெரியும். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸ் எதுவுமே கொண்டாடுறது இல்ல. ஸோ அது வந்து எதை வந்து இங்க மெயின்டைன் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அவாய்டன்ஸ் ஆஃப் ப்ரொமோட்டிங் ஒன் ரிலீஜன். அதாவது ஒரு ரிலீஜனை வந்து ப்ரொமோட் பண்றதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. கிடையாது. ஸோ ஒன் ரிலீஜன் ப்ரொமோட் பண்ணணும், இன்னொரு ரிலீஜனை ப்ரொமோட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி அவாய்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்காக என்ன ஒரு ரிலீஜனை ப்ரொமோட் பண்ற மாதிரி வந்துடக்கூடாது, அந்த அவாய்டிங் ஸ்ட்ராட்டஜிக்காக இது யூஸ் பண்ணல. இன்ஸ்டட் இன்க்ளூசிவ் ஸ்ட்ராட்டஜி, ட்ரீட்டிங் ஆல் ரிலீஜியன்ஸ் ஈக்குவலி. அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, டிஸ்டன்சிங்கா இருந்தாலும் சரி, இல்ல சேர்ந்து இன்டர்ஃபரன்ஸ் ஆகிறதாலும் சரி, எல்லாத்துலயுமே ஈக்குவல் இன்டராக்ஷன்ஸ் வந்து இருக்கும் நம்மள இந்தியாவோட செக்குலரிசம் பாலிசியில. அதனாலதான் இந்தியன் கைண்ட் ஆஃப் செக்குலரிசம் இஸ் கால்ட் அஸ் என்ன, பாசிட்டிவ் செக்குலரிசம் அப்படின்னு சொல்லுவோம். பாசிட்டிவ் செக்குலரிசம் ஸ்டேட்டோட இன்டர்வென்ஷன்ஸ் இருக்கும், ஸ்டேட்ஸோட பிரின்சிபல் டிஸ்டன்ஸும் இருக்கும். ஸோ ட்ரீட்டிங் ஆல் ரிலீஜன்ஸ் ஈக்குவலி தான் இங்க மோஸ்ட் ஆப்ட் ஆன்சர் ஃபார் த ஃபிஃப்த் கொஸ்டின். Sixth question, what is the key reason for maintaining a separation of religion from the state in democratic society? So ஒரு democratic societyல ரிலீஜியனை வந்து ஸ்டேட்ல இருந்து பிரிக்கிறதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, first to impose uniform religious practices on all individuals. Second statement, to ensure that religious functions without any restrictions. C, to protect individuals' freedom to live their religion, adopt another or interpret teachings differently, to prioritize the majority religion over minority. ஸோ உங்களுக்கு பார்த்த உடனே டெலிட் பண்ற மாதிரி, எலிமினேட் பண்ற மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். டு ப்ரியாரிட்டைஸ், ஒன்னை வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணி இன்னொன்று பண்றது, அந்த மாதிரி கிடையாது. வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன், ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாம ஒரு ரைட்டே கிடையாது. அப்படி இருந்தா அது ரைட்டை யாருமே என்ஜாய் பண்ண முடியாது. டு இம்போஸ் யூனிஃபார்ம் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் ஆல் ஓவர் தி ஆன் ஆல் இண்டிவிஜுவல். யூனிஃபார்ம் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் போய் எல்லாருக்கும் கொண்டு வரணும் அப்படின்றது செக்குலர் ஸ்டேட்டே கிடையாது. அது என்னது, தியோக்ரட்டிக் ஸ்டேட். அப்ப ஏன் கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி எதுதான் ஆன்சர், சி த ஆன்சர். டு ப்ரொடெக்ட் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் டு லீவ் தேர் ரிலீஜன். ஒரு இண்டிவிஜுவலுக்கு தன்னோட ரிலீஜன்ல இருந்து வெளியே போகவும் வாய்ப்பு இருக்கணும், இன்னொரு ரிலீஜன் அடாப்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கணும். அவங்க அந்தந்த பர்டிகுலர் ரிலீஜனோட டீச்சிங்ஸை அந்தந்த பர்சன் ஓனா இன்டர்பிரட் பண்றதுக்கான சாய்ஸும் இருக்கணும். இதுதான் வந்து செக்குலரிசம்ல இண்டிவிஜுவல் அஸ்பெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கோர் பிரின்சிபல். ஓகேவா, சி சிக்ஸ்த்துக்கு சி இஸ் தி ஆன்சர். Next, seventh question, which strategy has been adopted by the government of India regarding religious practices in government schools? So government schoolல religious practices follow பண்றாங்க இல்லையா, ஸோ அதுல அது என்ன விதமான ஸ்ட்ராட்டஜி, செக்குலரிசம்ல என்ன விதமான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல ஜென்ரலா என்ன பண்றோம், கம்ப்ளீட்டா டிஸ்டன்ஸ் பண்ணிடுறோம். ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் தனி, அதே மாதிரி ஸ்கூல் எஜுகேஷன் கரிக்குலம் தனின்னு சொல்லி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றோம். ஸோ அந்த வகையில் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைனிங் அ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் இன் பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸோ தட் மெயின்டைனிங் எந்த ஒரு விதமான இன்டர்ஃபரன்ஸும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்றத என்ஷூர் பண்றோம். ஸோ நான் இன்டர்ஃபரன்ஸ் வித் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ்லாம் என்ன வரும் அப்படின்னா, அதாவது ஒரு ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதை தடுக்காம இருக்குது, எந்த ஒரு இதுவும் ரெஃபார்ம்ஸும் போட்டு அதை தடுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டர்பன் கட்டுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீக்ஸ்லாம் வந்து அவங்களுக்கான 5 உடைமைகள்னு சொல்லுவாங்க, அதை வந்து அவங்க இதிலே வச்சுக்கலாம், எப்பயுமே வந்து அவங்களோட ரெகுலரா கைகளிலே வச்சுக்கலாம். ஸோ அந்த 5K அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணல, ஏன்னா ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்னால. ஸோ இந்த மாதிரி ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ்ல இன்டர்ஃபரன்ஸ் பண்ணாம இருக்குது. ஆனா பி வந்து என்ன அப்படின்னா ரிலீஜனை ஒதுக்கி வைக்கிறது. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸை ஒதுக்கி வச்சிருவாங்க. ஸோ மெயின்டைனிங் எ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் இன் பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன் தான் 7th கொஸ்டினுக்கு ஆப்டானது. ஸோ மீன்வைல் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ் டு லிமிட் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ். ஸோ ஒரு ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் தவறா இருக்கு, ஒரு அன்டச்சபிலிட்டி வந்து ஃபாலோ பண்றாங்கன்னா அதை லிமிட் பண்றதுக்கு இன்டர்ஃபர் ஆகுது. இன்டர்ஃபரன்ஸ் டு சப்போர்ட் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் டீல இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஹஜ் யாத்ரா போறாங்க, இல்ல வந்து கும்பமேளா நடக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரி 4 ஸ்ட்ராட்டஜியை இந்தியன் கைண்ட் ஆஃப் செகுலரிசம் வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ உங்களோட என்சிஆர்டில அடுத்து இருக்கும். உங்களோட மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல கூட இந்த செகுலரிசம், இந்தியன் கான்செப்ட் ஆஃப் செகுலரிசம் கேட்கும்போது அதை பேசிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சோ இந்தியன் கான்செப்ட் ஆஃப் செகுலரிசம் இஸ் அ பாசிட்டிவ் செகுலரிசம் அப்படின்னா என்ன, சோ அது ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் இங்கெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கு. செகுலரிசம் ஓப்பனா இந்த வேர்ட்ல 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல ப்ரீஆம்பிள்ல வந்தது. இதெல்லாம் எழுதிட்டு நெக்ஸ்ட் யூ கோ வித் இட் என்ன அப்படின்னா, இந்த 4 ஸ்ட்ராட்டஜியும் தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
principles of non-interference, principles of maintaining distance, interference to limit religious practices, interference to support religious practices. இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க, பர்ஃபெக்டான ஆன்சரா இருக்கும். என்சிஆர்டில அடுத்தடுத்து இருக்கு, மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 8th கொஸ்டின், which of the following is a primary reason for a constitution to impose limitation on a government? கவர்மெண்ட் மேல லிமிடேஷன் போடுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன, பிரைமரி ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ, டு என்ஷூர் கவர்மெண்ட்ஸ் மேக் லாஸ் ஒன்லி டியூரிங் எமர்ஜென்சிஸ், கவர்மெண்ட் வந்து எமர்ஜென்சிஸ்ல மட்டும் தான் லா மேக் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. ரெண்டாவது, டு மேண்டேட் தட் கவர்மெண்ட் ஷுட் ஆக்ட் அஸ் பர் டைரக்டிவ் பிரின்சிபல், அதாவது செகண்ட்ல என்ன சொல்றாங்க, கவர்மெண்ட் வந்து டைரக்டிவ் பிரின்சிபலின் படி மட்டும்தான் செயல்படணும், ஸோ அதுக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. தேர்ட், டு பிரிவென்ட் த கவர்மெண்ட் ஃப்ரம் எனாக்டிங் அன்ஜஸ்ட் ஆர் அன்ஃபேர் லாஸ், கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுமா, அன்ஜஸ்ட் அண்ட் அன்ஃபேர் லாஸ் வந்து கிரியேட் பண்றதை தடுக்கணும். நாலாவது, டு ஃபோர்பிட் த லாஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஃப்ரம் ரெஸ்ட்ரிக்டிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், கவர்மெண்டோட லாஸை வந்து தடுக்கிறது கம்ப்ளீட்டா. என்ன மாதிரி லாஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் போடக்கூடிய லாஸ். நிறைய பேர் என்ன நினைச்சிருப்பீங்க, டி நினைச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் திங், டில என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அப்ரிட்ஜ் பண்றது, அதாவது அதை வந்து அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸவே இல்லாம பண்றதோ இல்ல அந்த கோர் பிரின்சிபல் அஃபெக்ட் பண்றது கிடையாது. டீல என்ன சொல்றாங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரது அது காமனா பண்ணலாம். ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் நாட் அப்சல்யூட், அதை எப்பயுமே வச்சுக்கோங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் நாட் அப்சல்யூட், அதுல ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, கொண்டு வரலாம். அப்ப டி வந்து ஃபோர்பிட் த லாஸ் அப்படின்றது கான்ஸ்டிடியூஷன்ல வேல்யூ அது கிடையவே கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் எப்பதான் வரும் அப்படின்னா, ஒரு லா அன்ஜஸ்டா இருக்கு, அன்கான்ஸ்டிடியூஷனலா இருக்கு, அன்ஃபேரா இருக்கு, அப்பதான் வரும். ஸோ ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் ஷுட் பி 8க்கு சி. 9th question, which of the following reflects the broader goal of the Indian Constitution beyond restricting government authority? இல்லையா? So இது ஜென்ரலா 9th question டிஸ்கஸ் பண்றது என்னன்னா சேம் ஆஸ்பெக்ட் தான் 8th question டிஸ்கஸ் பண்ண அதே தான், பட் இன் டிஃப்ரெண்ட் வேர்ட் கான்டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ கான்ஸ்டிடியூஷனோட வேலை என்ன, ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டிங் தி கவர்மெண்ட் அத்தாரிட்டி, மேல அதை வச்சுதான் கொஸ்டினே கேட்கப்பட்டது, அது தெரியும். அதை தாண்டி வேற என்ன ப்ராடர் கோல்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியணும். இது எதுக்காக கேட்கப்பட்டதுன்னா, இது வரைக்கும் யூபிஎஸ்ல கான்ஸ்டிடியூஷன் லிமிட்டிங் பவர் அதுவே கேட்டுட்டாங்க. ஆனா கான்ஸ்டிடியூஷனுக்கு லிமிட்டிங் பவர் மட்டும்தான் இருக்கானா கிடையாது, சில இடங்கள்ல ஃபெசிலிட்டேட்டிங் பவரும் இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு சில இதுவும் கொடுக்கும், கன்சென்சஸும் கொடுக்கும், பவரும் கொடுக்கும் கான்ஸ்டிடியூஷன். ஸோ அந்த வகையில தான் ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்கா எப்படியும் கொஸ்டின் கேட்கலாம்னு இந்த 9th கொஸ்டின் எடுத்திருக்கு. ஸோ அப்ப ஒரு சைடு லிமிட்டிங் தி கவர்மெண்ட் அத்தாரிட்டியை தாண்டி வேற என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இட் எம்பவர் த கவர்மெண்ட் டு டேக் பாசிட்டிவ் ஆக்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் ரெடியூசிங் சொசைட்டியல் இன்இக்வாலிட்டிஸ். சோஷியல் இன்இக்வாலிட்டிஸ்லாம் ஏதாவது இருக்கா, அதை தடுக்கிறதுக்கு எதிராக வந்து இந்த மாதிரி ரெஃபார்ம்ஸை வந்து கொண்டு வரது. ஸோ அதுவும் வந்து கவர்மெண்ட் இந்த கான்ஸ்டியூஷன் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து டிபிஎஸ்பி இருக்கு. இதே மாதிரி எல்லா கான்ஸ்டியூஷன்லயும், ஐ மீன் இங்கே இந்தியன் கான்ஸ்டியூஷன் கேட்டுருக்காங்க, எல்லா கான்ஸ்டியூஷன்லயும் இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு சில ப்ரொவிஷன்ஸ் எம்பவர் பண்ணும். ஒரு சைடு லிமிட்டும் பண்ணும், இன்னொரு சைடு எம்பவரும் பண்ணும். ஸோ ரெண்டுமே இருக்கு. ஸோ 9th கொஸ்டினுக்கு ஏ ஆன்சர். 10th கொஸ்டின், which of the following mechanism does the Indian Constitution adopt to advance societal equality? சொசைட்டியல் ஈக்குவாலிட்டியை அட்வான்ஸ் பண்றதுக்கு, அதை என்ஷூர் பண்றதுக்கு என்ன மாதிரி மெக்கானிசம்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10th கொஸ்டின். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, சொசைட்டியல் ஈக்குவாலிட்டினாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும், கான்செப்சுவலா டிபிஎஸ்பி ஞாபகம் வந்துடும், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. கீழே இருக்கிறதுல எது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஒத்து இருக்கு அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, என்ஷூரிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அது வந்து பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், இதுல வராது. அடுத்து லிமிட்டிங் ஆல் சொசைட்டியல் கோல்ஸ், சொசைட்டியல் கோல்ஸை லிமிட் பண்றதான், அது இதோட வேலை கிடையாது. த்ரூ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அதுவும் கிடையாது. சி பாருங்க, பை ப்ரொமோட்டிங் நான் ஜஸ்டிபிள் டைரக்டிவ்ஸ் வந்துருச்சு பாருங்க, டைரக்டிவ்ஸ், சி தான் ஆன்சர். ஸோ டைரக்டிவ்ஸ் தான் சோஷியோ எக்கனாமிக் ஈக்குவாலிட்டியை என்ஷூர் பண்ணக்கூடியது. ஸோ 10th கொஸ்டினுக்கு ஆன்சர் சி. 11th question, which of the following reason best explains the legitimacy of the Indian Constitution despite the absence of public referendum? அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து கிரியேட் பண்ண, இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியால கிரியேட் பண்ணப்பட்டது, அதோட லெஜிட்டிமசியை எப்படி நம்ம என்ஷூர் பண்றோம்? ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்ணாலும் அவங்க வந்து ஒரு எலெக்டட் பாடி இல்லையா, டைரக்ட்லி எலெக்டட் பாடி இல்லையே. அப்ப டெஸ்பைட் தட் நம்ம பப்ளிக் ரெஃபரண்டமும் வைக்கல, இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்றதுக்கு தனித்தனி ஒவ்வொரு சிட்டிசன்ஸும் ஓட் போட்டானா, அப்படியும் கிடையாது. அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் அடாப்ட் பண்ணாங்க. ஆனா அப்படி இருந்தும்
பப்ளிக் ரெஃபரண்டமும் இல்லாமையும் இந்த இதோட லெஜிட்டிமசியை எது என்ஷூர் பண்ணுதுன்னா உங்களோட என்சிஆர்டிஸ்ல ரொம்ப அழகா கொடுத்திருப்பாங்க. இட் கார்னர்டு த கன்சென்சஸ் ஃப்ரம் லீடர்ஸ் வித் இம்மன்ஸ் பப்ளிக் கிரெடிபிலிட்டி அண்ட் பாப்புலர் சப்போர்ட். யார் யாரெல்லாம் இந்த பர்டிகுலர் கான்ஸ்டிடியூஷனை கிரியேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு மக்களிடையே அவ்வளோ கிரெடிபிலிட்டியும் பாப்புலர் சப்போர்ட்டும் இருந்தது. எக்ஸாம்பிள் நீங்க யாரை வேணாலும் ஜவஹர்லால் நேரு எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர் சாரை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸோ நீங்க யாரை எடுத்துக்கிட்டாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான பப்ளிக் கிரெடிபிலிட்டியும் பாப்புலர் சப்போர்ட்டும் இருந்தது. அண்ட் நேஷனல் லீடர்ஸா இருந்தாங்க, நேஷனல் மூவ்மெண்ட்காக போராடினவங்களா இருந்தாங்க. ஸோ ஆன் தட் வே த legitimacy of the Indian constitution is secured through popular leaders with public credibility. A is the answer for the 11th question. Next, which of the following constitutional provisions plays a key role in preventing concentration of power? Again, UPSC ஒரு தடவை என்ன கேட்டேன்னா ஒரு பெரிய பேராகிராஃப்ல கொடுத்துட்டு எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அதீதமான பவர் லெஜிஸ்லேட்டிவ்க்கோ இல்ல எக்ஸிக்யூட்டிவ்க்கோ கொடுக்கும்போது அது எதை வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். ஆர்டிகல் வந்து 14. ஏன்னா ஆர்டிகல் 14 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எதை பத்தி பேசுதுன்னா ரூல் ஆஃப் லா பத்தி பேசுது. ரூல் ஆஃப் லா இல்லையா, ஏபி டைசி கொடுத்த ரூல் ஆஃப் லா, எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் பிஃபோர் லா அப்படின்றது, நோ ஒன் இஸ் அபோவ் லா. மூணாவது ஏபி டைசி சொன்னது பீப்புள்ஸ் ஆர் தி சோர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஆனா இந்தியால கான்ஸ்டிடியூஷன் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் தி சோர்ஸ் ஃபார் தி பீப்புள். ஸோ இதெல்லாம் ஏவி டைசி கொடுத்தது. இந்த ரூல் ஆஃப் லா இஸ் பார்ட் ஆஃப் ஆர்டிகல் 14. சரிங்களா? ஸோ அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பவரை தடுக்கணும் அப்படின்றது இந்த ரூல் ஆஃப் லால தான் இருக்கு. ஸோ 2 தடவை ரூல் ஆஃப் லா யூபிஎஸ்சில கொஸ்டின் கேட்டிருக்கான். ஸோ அந்த நோக்கத்துல தான் இது கிரியேட் பண்ணுது. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தான் டிபிஎஸ்பி வச்சு. என்ன கேட்டிருந்தானா வெரி ரீசென்ட்லி கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அது வந்து எதை அஃபெக்ட் பண்ணுது? அது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 39 ஸ்மால் சி, அதுதான் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் டிபிஎஸ்பில இருக்கு. ஸோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் எதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிபிஎஸ்பியை அஃபெக்ட் பண்ணுது. ஒரே இடத்துல கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் இருந்துச்சுன்னா. ஸோ நிறைய பேர் யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருந்தா என்ன பண்ணி தப்பு பண்ணிடுவீங்க, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அப்படின்னு கூட நீங்க ப்ரீ அஸ்யூம் பண்ணிட்டு 39C கூட போட்டுருவீங்க. அதுக்காக தான் 39Cயும் உங்களோட ஆன்சர்ல பார்ட் ஆஃப் த ஆன்சரா நான் கொடுத்துருந்தேன். பட் இன் ரியாலிட்டி இதுக்கான ஆன்சர் வந்து ஆர்டிகல் 14. ஆர்டிகல் 14. Next 13th question, from which country constitutional tradition did the Indian constitution derive the directive principles of state policy? DPSP எங்க இருந்து எடுத்தோம்? ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன். அவ்வளவுதான். இங்க பிரெஞ்சு கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து என்ன எடுத்தோம், பிரிட்டிஷ்ல இருந்து என்ன எடுத்தோம், அமெரிக்கன்ல இருந்து என்ன எடுத்தோம்ன்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. Sources of the constitutions வந்து ரொம்ப முக்கியம்பா, you have to read it. 14th question, which of the following best explains the reason for adopting proportional representation in the constituent assembly? இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி நமக்காக செட் பண்ணப்பட்டது இல்லையா? சோ இந்த செட் பண்ணதுல ஏன் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன்ற எலெக்ஷன் மெத்தடாலஜி யூஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா வெரி சிம்பிள். இதோட மெயின் எய்மே என்ன அப்படின்னா to ensure fair representation of diverse communities in the legislative process. இந்த சட்டம் இயற்றும் ஒரு விஷயங்கள்ல வந்து எல்லா விதமான கம்யூனிட்டிஸுக்கும் ஃபேர் ரெப்ரசன்டேஷன் வேணும்ன்றதுனால நம்ம ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தோம். ஓகே. 14th question B. 15th question, which of the following principle was accepted with near unanimous support in the constituent assembly? constituent assembly எந்த டிபேட்டும் இல்லாம யாருமே அப்போசிஷன் தெரிவிக்காம கொண்டு வரப்பட்ட ப்ரொவிஷன் எது? உங்களோட என்சிஆர்டில ரொம்ப அழகா கொடுத்திருப்பான். த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் யூனிவர்சல் சஃப்ரேஜ். யூனிவர்சல் சஃப்ரேஜ்ன்றது என்னப்பா, அனைவருக்கும் ஓட்டுரிமை கொடுக்கணும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கும் போது 21 வயசு உள்ளவர்கள் அனைவருக்கும் ஓட்டுரிமை இருந்தது. அப்புறம் 61வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1989ல அமலுக்கு வந்தது. வரும்போது 21 இயர்ஸ் 18 இயர்ஸா மாத்தினாங்க. இன்னமும் உங்களோட கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 325 326 ரைட் டு ஓட் பத்தி பேசுது. இதவே 2017ல யூபிஎஸ்சில ஒரு கொஸ்டினா கேட்டா ரைட் டு ஓட் அப்படின்றது என்ன ரைட் அப்படின்ட்டு, இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ரைட். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சோ இதுக்கு இப்ப ரீசெண்டா இன்னொரு ஹிஸ்டாரிக்கல் கொஸ்டின் ஒன்னு கேட்டா, உமன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்த ஆக்ட் எந்த ஆக்ட் அப்படின்னு. ப்ராவின்சஸுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கலாம் 1919லேயே சொல்லிட்டாங்க. ஆனா உமன்ஸுக்கு சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர்ல ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கலாம் 1935ல தான் வந்து சொல்லியிருப்பாங்க. So 15th question, C, introduction of universal suffrage. 16, which structure does the Indian constitution uses to balance the power between central and state government? ரொம்ப சிம்பிள். சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்டோட பவர் வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு எதை யூஸ் பண்றோம்? ஃபெடரல் அரேஞ்ச்மெண்ட். 16th question, ஓபன் ஸ்டேட்மெண்ட். ஈஸியான கேள்வி. 7 ஃபெடரல் அரேஞ்ச்மெண்ட். 17th question, which of the following core commitments does the objective resolution emphasizes அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. So objective resolution emphasizes வந்து பாத்தீங்கன்னா objective resolution உங்களுக்கு தெரியும். So ஜவஹர்லால் நேருவால வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுது. மீன்வைல் வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய வேல்யூஸ் இருக்கும், எல்லாமே இன்ஹரண்டா இருக்கும்.
இதுல எது நீங்க பார்த்தோன்னு ஒமிட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ப்ரியாரிட்டைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் ஓவர் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். ஒரு ஜஸ்டிஸை வச்சுட்டு இன்னொரு ஜஸ்டிஸ் வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்றாங்கன்னா எல்லா ஜஸ்டிஸும் வேணும்னு தான் சொல்லியிருப்பாங்க. எல்லாம்னா சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். ஸோ ப்ரியாரிட்டைசேஷன் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு ப்ரீலியோட அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட முக்கியமான எய்ம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றதுக்காக இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஃபர்ஸ்ட் வந்து பாஸ் பண்ணப்பட்டது. ஜனவரி 22, 1947 பாஸ் பண்ணாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து காஸ்மோபாலிட்டன் ஐடென்டிட்டி இருக்கு. எல்லா விதமான சமூகத்துக்குமான ரெப்ரசன்டேஷன், அவங்களுக்கான ஓட்டுரிமையை பத்தி பேசியிருக்கோம், அவங்களுக்கான மைனாரிட்டிஸ்க்கான சேஃப் கார்ட் பத்தி பேசிருக்கோம், எல்லாமே பேசுவோம். ஸோ காஸ்மோபாலிட்டன் ஐடென்டிட்டி இருக்கு, ஈக்குவாலிட்டி இருக்கு, ப்ரொடெக்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா எக்கனாமிக் ஜஸ்டிஸ்னால அதெல்லாம் வரும் இல்லையா. ஸோ 2, 3, 4, 3 only answer. Okay, 70th question, 3 only. What primary inspiration did the Indian Constitution draw from the Canadian Constitution? கனடால இருந்து என்ன நம்ம இன்ஸ்பயர் பண்ணிருக்கோம்னா a quasi federal form of government, a federal system with a strong central government. ஓகேவா, இதுல இருந்தா வந்து கவர்னர் சிஸ்டம் இதெல்லாம் நம்ம அடாப்ட் பண்ணிருக்கோம். 19th question, which reason is cited as a factor contributing to a longevity of the Indian Constitution compared to others? Indian Constitution ரொம்ப நாளா தொடர்ந்து இருக்கு இல்லையா, எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாம கிட்டத்தட்ட 75 இயர்ஸா இருக்கு. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பல நாடுகள், நமக்கு அப்புறம் உருவான நாடுகள் கூட அவங்களோட கான்ஸ்டியூஷனை பல நேரங்களில் மாத்தி அமைச்சிட்டாங்க. சில நாடுகள் கான்ஸ்டியூஷனை வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கு. இந்தியாவில் அப்படி இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், it is an embodiment of fundamental values and shared aspirations இல்லையா. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரோட கூட்டு வியூ, ஒரு தனி மனிதனோட வியூ கிடையாது. ஸோ அதான் ரொம்ப முக்கியம். அதான் we the people of India, அதான் வந்து ஒரு முக்கியமான ஹைலைட். 19th கொஸ்டினுக்கு A. 20th question, which practices are explicitly prohibited under the right against exploitation in the Indian Constitution? ஒன்னு, இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஒர்க் பிளேஸ் ட்ரஸ்ட் கோட்ஸ். இந்த ட்ரஸ்ட் கோட்ஸ் இதெல்லாம் எக்ஸ்பிளிசிட்டா எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ரெக்யூரிங் ஓவர் டைம் ஃப்ரம் அடல்ட் ஒர்க்கர்ஸ், அதுவும் எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் பண்ணல. ப்ராஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீங்ஸ், கண்டிப்பா. ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், கண்டிப்பா அதை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா. அடுத்து ப்ராஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாயிங் சில்ட்ரன் இன் ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரீஸ், கண்டிப்பா அதுவும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபோர்ஸ்ட் லேபர் ஆர் பெகார், அதுவும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆர்டிகல் 23 and 24 இது ரெண்டும் டாக்ஸ் அபவுட் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 பார்ட் ஆஃப் இட், A3 only. 21, under what conditions can a preventive detention be exercised by the Indian government? ஸோ ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் என்ன மாதிரி கண்டிஷன்ல எக்ஸசைஸ் பண்ணலாம்? ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்றது நம்மளுக்கு வந்து ஆர்டிகல் 22ல they have discussed it. ரெண்டு விதமான டிடென்ஷன் பத்தி பேசியிருப்பாங்க. ஒன்னு வந்து புனிட்டிவ் டிடென்ஷன், தவறு செய்ததுக்கு அரெஸ்ட் பண்றது. இன்னொன்னு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன், தவறு செய்வதற்கு முன்னே அரெஸ்ட் பண்றது. ஃபர்ஸ்ட் பாருங்க, when there is a reasonable apprehensions of a person engaging in unlawful activities. ஒரு unlawful activitiesல நீங்க வந்து இது பண்றீங்கன்னு சொல்றதுக்கு தகுந்த ஆதாரங்கள் இருக்குன்னா பண்ணலாமா? பண்ணலாம். அடுத்து, if the individual presence is deemed a threat to nation security, கண்டிப்பா நேஷன் செக்யூரிட்டிக்கு அகைன்ஸ்டா இவரோட பர்டிகுலர் பிரசன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா பண்ணலாம். இஃப் அ பர்சன் ரெஃப்யூசஸ் டு பே டாக்ஸஸ், கண்டிப்பா கிடையாது. டாக்ஸ் பே பண்ணாதுக்கெல்லாம் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் போட முடியாது. இன் கேசஸ் வேர் நோ எவிடன்ஸ் இஸ் பிரசன்ட் பட் சஸ்பிஷன் ரிமைன்ஸ். அதாவது ஒருத்தர் வந்து நீங்க இவர் தப்பு பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறீங்க, அது என்ன தப்புன்னு சொல்லல, என்ன தப்பு வேண்டாலும் இருக்கலாம், ஆனா அதுக்கு எவிடன்ஸே இல்லை. இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து ஒரு வேகான கேசஸ். என்ன ஸ்டேட்மெண்ட்டே வேகான ஸ்டேட்மெண்ட் தான், என்ன தப்பு அப்படின்னு சொல்லல, அதே மாதிரி எவிடன்சஸும் கிடையாது. இந்த மாதிரி இருக்கிறதுலாம் கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ மோஸ்ட் ஆப்ட் ஆன்சர் ஃபார் த 21st question is 1 and 2 only. C, 1 and 2 only. What are the freedoms guaranteed under the right to freedom of religion in India? ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன்ல என்னென்ன ரைட்ஸ் வந்து கேரண்டி பண்ணிருக்காங்க? ஃப்ரீடம் டு இம்போஸ் ஒன்ஸ் ரிலீஜியன் ஆன் அதர்ஸ், அதாவது ஒருத்தரோட ரிலீஜியனை இன்னொருத்தர் மேல இம்போஸ் பண்ற ஃப்ரீடம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படி யாரும் வந்து இம்போஸ் பண்ண முடியாது. நீங்க வந்து உங்களோட வேல்யூஸை இல்லை உங்களோட ரிலீஜியன் பத்தி நீங்க சொல்லலாம், அது வந்து கன்வர்ஷன் அல்லது இம்போசிஷன் அல்லது கன்வர்ஷனுக்கு வித்திடக்கூடாது. ஃப்ரீடம் டு ப்ரொஃபஸ், ப்ரொபகேட் அண்ட் ஃபாலோ எனி ரிலீஜன், கண்டிப்பா இது இருக்கு. ஃப்ரீடம் டு பிராக்டிஸ் எனி ரிலீஜன் வித்வுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அகைன் வித்வுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாதுப்பா. எவ்ரி ரைட் இஸ் அன் அப்சல்யூட் ரைட். ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாம ஒரு ரைட்டை கிரியேட் பண்ண முடியாது. அப்படி கிரியேட் பண்ணா யூ கேனாட் என்ஜாய் தட் ரைட். அந்த ரைட்டே இல்லாம, உரிமையே இல்லாம போயிடும். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட். Freedom of conscience, கண்டிப்பா. So 2 and 4 is the apt answer for the question. 22க்கு D, 2 and 4. 23, what is அல்லது are the constitutionally acceptable limitations on the right to freedom of religions in India? The right to freedom of religionல
உங்களால கான்ஸ்டிடியூஷனலி அக்செப்டபிள் லிமிடேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பாக்குறோம். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் டு என்ஷூர் யூனிஃபார்மிட்டி இன் ஒர்க்ஷிப். ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது. அதாவது யூனிஃபார்மிட்டி இன் ஒர்க்ஷிப், எல்லாரும் ஒரே மாதிரி தொழுகணும், இது பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் முஸ்லீம் 5 நேரம் தொழுவாங்க. அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ்க்கு ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும், சண்டே வந்து ப்ரேயர்ஸ் இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிந்துயிசம்ல வந்து செவ்வாய்க்கிழமை அப்புறம் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி போறது இருக்கும். ஸோ இதுல வந்து யூனிஃபார்மிட்டி இன் ஒர்க்ஷிப் அது எப்படி பண்ணுவாங்க, முறைகளும் மாறும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க எடுத்துட்டு வர முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் நாட் தி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மென்ஷன்ட் இன் த கான்ஸ்டியூஷன். ஒன்னை எலிமினேட் பண்ணாலே ஏ அண்ட் சி இஸ் எலிமினேட்டட். ரெஸ்ட்ரிக்ஷன் டு ப்ரொடெக்ட் பப்ளிக் ஆர்டர், கண்டிப்பா. ரெஸ்ட்ரிக்ஷன் டு அப்ஹோல்ட் மொராலிட்டி அண்ட் ஹெல்த், பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி அண்ட் ஹெல்த் இதெல்லாம் தான் பாட்டு. ஸோ 2 and 3 ஆன்சர் ஃபார் த 23rd question is B 2 and 3. அடுத்த 24, as per Indian constitution, what rights do minorities in India have with regard to their culture and education? கல்ச்சர் அண்ட் எஜுகேஷனை கம்பேர் பண்ணும்போது என்னென்ன ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு வந்து பாக்குறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரைட் டு என்ஃபோர்ஸ் தேர் கல்ச்சர் த்ரூ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் மூலமா அவங்களோட கல்ச்சரை என்ஃபோர்ஸ் பண்றது. ஸோ என்ஃபோர்ஸ் பண்றது அப்படின்றது எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது இங்க முக்கியம். ஒரு பர்டிகுலர் கல்ச்சரை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நீங்க வந்து எம்ப்ரேஸ் பண்ணி அவங்க எடுத்துக்கிறது வேற, நீங்க அதை திணிக்கிறது வேற. ஸோ என்ஃபோர்சிங் இஸ் நாட் தி ரைட் ப்ரொவைடட் அண்ட் த கல்ச்சர் அண்ட் எஜுகேஷன். அதாவது 29-30 அது கிடையாது. ரைட் டு டிமாண்ட் கவர்மெண்ட் ரெப்ரஸன்டேஷன் சோலிலி பேஸ்ட் ஆன் ரிலீஜன். ரிலீஜியனை மட்டுமே ஒரு காரணமா காமிச்சு நீங்க வந்து என்ன பண்ண கவர்மெண்ட் ரெப்ரஸன்டேஷன் கேட்கறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல மென்ஷன் ஆகல. மைனாரிட்டிஸ்க்கு தான் இருக்கு. ரைட் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் மேனேஜ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் கண்டிப்பா இருக்கு. ரைட் டு ரிஜெக்ட் ஸ்டேட் எய்ட் ஃபார் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் கண்டிப்பா. ஸோ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தேர் சாய்ஸ்னு சொல்லி ஆர்டிகல் 29ல மென்ஷன் பண்ணிருக்கோம் இல்லையா. ஸோ ஆஃப் தேர் சாய்ஸ்னா ஐ மீன் 30ல. ஸோ ஆஃப் தேர் சாய்ஸ்னா என்ன அப்படின்னா அவங்க எப்படி வேணாலும் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை கிரியேட் பண்ணிருக்கலாம். வித் தி எய்ட் ஆஃப் ஸ்டேட், வித்வுட் தி எய்ட் த ஸ்டேட் ஆஃப், எப்படி வேணாலும். அப்ப ஒரு ஸ்டேட் எய்ட் கொடுக்குறாங்களா, தே கேன் ரிஜெக்ட் இட், எங்களுக்கு வேணா நாங்களே நடத்திக்கிறோம்னு சொல்லலாம். So fourth is also part of it. Right to conserve their culture also part of it. 3, 4, 5 both are correct. 24th question க்கு B3 only. 25th, what is mentioned as the purpose of the directive principles of state policy in the Indian constitution? Indian constitutionல DPS போட purpose என்னன்னு கேக்குறாங்க. Defining goals and objectives of societal development கண்டிப்பா social justice பத்தி பேசுது. Ensuring the well-being of all citizens, எல்லா citizensோட well-being வந்து ensure பண்றது. Yeah, that's also an idea இல்லையா, வெல்பீயிங். அதனால தான் வெல்ஃபேர் ஸ்டேட் கிரியேஷன் சொல்லி சொல்றோம். அடுத்து ப்ரொவைடிங் பாலிசி டைரக்ஷன்ஸ் ஃபார் அட்ரஸிங் சொசைட்டியல் சேலஞ்சஸ். ஆமா, அதனாலதான் டைரக்டிவ்ஸ். அதனால என்ன மாதிரி டைரக்டிவ், பாலிசி டைரக்ஷன்ஸ் கொடுக்கக்கூடிய டைரக்டிவ்ஸ். என்ன ஆஸ்பெக்ட்ல, சோஷியோ எக்கனாமிக் டெமோக்ரஸி ஆஸ்பெக்ட்ல. ஸோ ஆல் தி அபோவ் இஸ் தி ஆன்சர் ஃபார் த 25th கொஸ்டின். நெக்ஸ்ட் 26th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அ யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? யூ நோ தட் இதோட பெஸ்ட் திங் என்னன்னா ஜஸ்டிசபிள் பார்ட். ரெமெடிஸை வந்து ஈஸியா நீங்க வந்து சீக் பண்ண முடியும். முக்கியமா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டிகல் 32 ப்ரொவைட்ஸ் த ரெமெடிஸ் இல்லையா. சுப்ரீம் கோர்ட் கிட்ட நீங்க டைரக்டா கேட்கலாம். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆனா யூ கேன் ஆல்சோ சீக் ஹை கோர்ட் through article 226. அப்ப the rights under the constitution which enjoys remedies if violated. So D the best answer. ஸோ நெக்ஸ்ட் 27th கொஸ்டின். 27th கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சீரிஸ் ஆஃப் ப்ரொவிஷன் கொடுத்து அது எதுக்கான ஆக்ட்னு கொடுத்துருவாங்க. The company's territories in India were held in trust of His Majesty, his heir and successors. Okay. The deprivation of legislative powers of Governor of Bombay and Madras. So Governor of Bombay and Madras ஓட பவர் ஃபுல்லா deprivation பண்ணது. ஸோ 1773 அதுல இருந்தே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். அண்ட் தென் அது ஹைலைட் ஆயிருக்குது கடைசியா முடிஞ்சிருக்கு 1833 ஆக்ட்ல முடிஞ்சிருக்கும். அட்டெம்ப்ட் டு இன்ட்ரடியூஸ் தி சிஸ்டம் ஆஃப் ஓப்பன் காம்படிஷன் இன் சிவில் சர்வன்ஸ். ஸோ சிவில் சர்வீஸ்ல வந்து ஓப்பன் காம்படிஷன் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கான அட்டெம்ப்ட் எப்ப நடந்திருக்கும் 1833 ஆக்ட் இல்லையா, 1833 ஆக்ட். ஸோ ஆன் தட் வே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆன்சர் ஷுட் பி 1833. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் அந்த ஆன்சர் இல்ல. ஸோ ஆன்சர் ஷுட் பி இதுல இல்ல, தனி எழுதிக்கோங்க. ஆன்சர் ஷுட் பி 1833 ஆக்ட். ஓகேவா, this question should be dropped. ஓகேவா, ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் ஷுட் above question should be 1833 ஆக்ட். ஓகேங்க, கீழே இருக்க ஆப்ஷன்ல ஆன்சர்ல அகைன் நோட் இட், சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833. ஸோ 28வது கொஸ்டின், a parent or a guardian to provide opportunities for education of his child or as a case may be what between the age of 6 to 14 years. Above provision is enshrined in which part of the constitution? First thing you have to know is education related 3 முக்கியமான ஆர்டிகல்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உள்ள ஒன்று, டிபிஎஸ்பியில் ஒன்று, அப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல ஒன்று இருக்கு.
ஸோ 21A என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்டேட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்குது. 6ல இருந்து 14 வயசுல இருக்க குழந்தைகளுக்கு எஜுகேஷன் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கறோட ரெஸ்பான்சிபிலிட்டி யார்ட்ட இருக்கு? ஸ்டேட்ல இருக்கு. இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். டிபிஎஸ்பி என்ன சொல்லுதுன்னா 0 to 6 0ல இருந்து 6 வயசுள்ள குழந்தைகளுக்கு இயர்லி சைல்ட்ஹுட் கேர் கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ அகைன் ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அண்ட் தேர்ட் பிரின்சிபல் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லாம் என்ன சொல்லணும்னா பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸுக்கு 6 to 14 இயர்ஸ்ல இருக்கவங்கள எஜுகேஷன் கொடுக்கணும், அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றத சிட்டிசன்ஸ் அதாவது பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியன்ஸ்க்கு கொடுக்குது. ஸோ ஆன் தட் வே இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இஸ் தி ஆன்சர். 29 கன்சிடர் ஃபாலோவிங் provisions under the directive principles of state policy as enshrined in the Constitution of India. DPSP related provisions. First முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா to secure a living wage, a decent standard of living life and social and cultural opportunities for workers. இது வந்து பாத்தீங்கன்னா 43வது ஆர்டிகல் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசில இருக்கக்கூடிய 43வது ஆர்டிகல். ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி 43ல பாத்தீங்கன்னா 43, 43A, 43B இருக்கும். 43க்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா 2 வேல்யூஸ் இருக்கும். ஒரு சைடு டு செக்யூர் அ லிவிங் வேஜ், டீசென்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், சோஷியோ கல்ச்சுரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஒர்க்கர்ஸ் விச் இஸ் அ சோஷியல் பிரின்சிபல். இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கோஆபரேட்டிவ்ஸ் ப்ரொமோட் பண்றது விச் இஸ் அ காந்தியன் பிரின்சிபல். ரெண்டுமே 43க்குள்ளேயே இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி உங்களோட டிபிஎஸ்பில டீசென்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அல்லது டீசென்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் வந்து என்ஷூர் பண்ண 2 முக்கியமான ப்ரொவிஷன் இருக்கும். ஒன்னு 43ல டீசென்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் வந்து என்ஷூர் பண்றதுக்கு லிவிங் வேஜ் கொடுங்க, சோஷியோ கல்ச்சரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஒர்க்கர்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொன்னு 47வது ஆர்டிகல்ல லெவல் ஆஃப் நியூட்ரிஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்க, ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை வந்து என்ஷூர் பண்ணணும், பப்ளிக் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ரிலேட்டடா 2 முக்கியமான ஆர்டிகல்ஸ் வந்து இருக்கு. அதே 47 வந்து அகைன் இந்த 47 வந்து சோஷியல் பிரின்சிபல்ஸ் தான். இதுவும் இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இதே 47ல அகைன் இன்னொரு காந்தியன் பிரின்சிபல் இருக்கும். அது என்னது? இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ். இதற்குள்ளே அதை மெடிசினல் பர்பஸை தாண்டி மற்ற எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணணும்? பேன் பண்ணணும் அப்படின்றது ஆர்டிகல் 47. ஸோ இதான் 1 and 3. 1 and 3 ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் 43 and 47 ஆர்டிகல்ஸ்ல இருந்து எடுத்திருந்தோம். அது அடிக்கடி வந்து கொஸ்டினுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்களும் குழம்புவாங்க அண்ட் கொஸ்டினபிள் ஏரியாவும் கூட. ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டாங்கன்னா which of the above are not the part of the original constitution of India? ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட் இல்ல எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. டு ப்ரோமோட் வாலண்டரி ஃபார்மேஷன், autonomous functioning, democratic control and professional management of cooperative societies. cooperative societiesனா 97th constitutional amendment act இல்லையா? அப்ப இது மட்டும் கிடையாது. மத்த 2 43 47 part of the constitution, not the part of original தான் B மட்டும் தான். 2 only. 29க்கு 2 only. 30th question போலாம். Justice promises to give people what they are entitled to in terms of basic rights to food, clothing, housing, participation in the decision making and living with the dignity as a human being. Among the following options, find out the rights which provides political justice. இல்லையா? அரசியல் நீதி கொடுக்கக்கூடியது என்னது? வெரி சிம்பிள், யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ், ரைட் டு ஓட், அனைவருக்கும் ஓட்டுரிமை. 31. Consider the following statement regarding the features of fundamental rights. Fundamental rights ஓட குணாதிசயங்கள் வச்சு சொல்றோம். Supreme Court or the High Court can set aside any law that is found to be infringing or abridging the fundamental rights. கண்டிப்பா ஒரு fundamental rights வந்து பாதிக்கக்கூடிய எந்த மாதிரி லாவையும் என்ன சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணலாம்? அதை வந்து null and void ன்னு சொல்லலாம், ஹை கோர்ட்னு சொல்லலாம், under article 32 and 226 respectively. And second, our constitution does permit the legislature and the executive to curb these rights either by law or by the executive order. கண்டிப்பா கான்ஸ்டிடியூஷன் வந்து இந்த மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் ஆர் எக்ஸிகியூட்டிவ் பவர் இருக்கு இல்லையா, அதிகமான பவர், அதை வந்து கர்வ் பண்றதுக்கு நிறைய ப்ரொவிஷன்ஸ் வச்சிருக்கு. ஆர்டிகல் 14 ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். பிகாஸ் ஆர்டிகல் 14 என்ன பண்ணுது? ரூல் ஆஃப் லாவை என்ஷூர் பண்ணுது. சம் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ஆல்சோ என்ஜாய்ட் பை ஃபாரினர்ஸ். கண்டிப்பா 15, 16, 19, 29, 30 இந்த ஆர்டிகல்ஸ் தவிர மற்ற எல்லா ஆர்டிகல்ஸும் ஆல்சோ என்ஜாய்ட் பை தி ஃபாரினர்ஸ். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் D 1, 2 and 3. 31க்கு அடுத்து 32வது கொஸ்டின். Which of the following rights does form a part of fundamental rights of the Indian Constitution? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல எதெல்லாம் கீழே இருக்கு? கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ், அது வந்து பாத்தீங்கன்னா 29, 30. ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ், அகைன் ஆர்டிகல் 32. அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, ஆர்டிகல் 17 அண்டர் ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு ஈக்குவாலிட்டி. அப்புறம் ரைட் டு ஈக்குவாலிட்டி அகைன் 14 to 18. So D 1, 2, 3, 4. 33 question. Consider the following provisions or events and find out which one of the following does satisfy the concept of equality before law. அனைவரும் சட்டத்திற்கு முன் சமம் அப்படின்ற கான்செப்டை டெபிக்ட் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எது கீழே அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள். சோஷியல் ஆர் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் டஸ் நாட் டிஃபைன் த லீகல் ப்ரிவிலேஜ் ஆஃப் அ பர்சன் இன் இந்தியா. ஆல் ஆர் சேம் பிஃபோர் லா. இதுவும் என்சிஆர்டில இருந்து எடுத்ததுதான். ஸோ ஒரு சமூகம் அல்லது பொருளாதாரம் சார்ந்த நிலைகள் வந்து என்னைக்குமே ஒரு
ப்ரிவிலேஜ் வந்து சொசைட்டில கொடுக்க போறது இல்ல, கொடுக்காது அப்படின்றதான் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. 33க்கு சி. 34 கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது வந்து ஆர்டிகல் 18ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்தது. ஆல் டைட்டில்ஸ் நேஷனல் ஆர் ஃபாரின் விச் கிரியேட் ஆர்டிஃபிஷியல் டிஸ்டிங்ஷன் இன் சோஷியல் ஸ்டேட்டஸ் அமாங்ஸ் த பீப்புள் ஹேவ் பீன் அபாலிஷ்ட் அண்டர் ஆர்டிகல் 18. கண்டிப்பா எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் டிஸ்டிங்ஷன் கிரியேட் பண்ணக்கூடிய டைட்டில்ஸா இருந்தாலும் சரி சோஷியல் ஸ்டேட்டஸ்ல அது வந்து அபாலிஷ்டா, ஆமா அபாலிஷ்ட். சிவில் அண்ட் மிலிட்டரி அவார்ட்ஸ் ரிசீவ்டு பை இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் their சர்வீசஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் such as Bharat Ratna, Padma Vibhushan does not violate the Article 18, but these cannot be used on titles. கண்டிப்பா they cannot be used as titles இல்லையா. பட் பாருங்க மிலிட்டரி அவார்ட்ஸ். ஸோ இந்தியாவில் வந்து மிலிட்ரி டைட்டில்ஸ், எஜுகேஷனல் டைட்டில்ஸ் இதுதான் வந்து அலௌடு. மிலிட்ரி அவார்ட்ஸ் வந்து நீங்க முன்னாடி வைக்கலாமா அப்படின்னா கிடையாது. ஸோ அந்த 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லியிருக்கு. 2 இஸ் ஆல்சோ கரெக்ட். அப்ப போத் 1 and 2 ஷுட் பி தி பார்ட் ஆஃப் த ஆன்சர். ஸோ ஆர்டிகல் 18 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 4 முக்கியமான ப்ரொவிஷன். ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் என்ன சொல்லுதுன்னா ஸ்டேட் வந்து எஜுகேஷன் மிலிட்ரி டைட்டில்ஸை தவிர வேற எந்த டைட்டில்ஸுமே கொடுக்கக்கூடாது, கம்ப்ளீட்லி ப்ராஹிபிட்டட். செகண்ட், இந்தியாவில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் இருக்காங்களே, சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த டைட்டில் இந்தியாவிலையும் வாங்க முடியாது, வெளியிலயும் வாங்க முடியாது. எக்ஸப்ட் வெளியில எந்த வெளியிலயும் இந்தியாவிலையும் எந்த டைட்டில் வாங்க முடியாது எக்ஸப்ட் த எஜுகேஷனல் டைட்டில். அண்ட் இந்தியாவில் எக்ஸ்ட்ரா வந்து மிலிட்டரி டைட்டில்ஸ் வந்து வாங்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ப்ரொவிஷன் அதே 18ல என்ன பார்த்தீங்கன்னா ஃபாரினர் ஒருத்தர் இந்த இந்தியன் ஸ்டேட்டுக்கு கீழே வேலை பார்க்குறாரு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னா அவர் வெளிநாடுகளில் ஒரு டைட்டிலோ இல்ல வேற டைட்டில்ஸோ ஏதாவது வாங்குறாரு அப்படின்னா பிரசிடென்ட்டோட கண்டிப்பா என்ன கேட்கணும், அசென்ட் வாங்கணும். பிரசிடென்ட்டை கன்சென்ட் வாங்கிட்டு தான் பண்ணணும். அண்ட் ஃபோர்த் வந்து இந்தியன் சிட்டிசன் சப்போஸ் வந்து ஃபாரின்ல வேலை பார்க்குறாரு இல்ல இந்தியாவில் இருக்காரு, அவர் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல டைட்டில் இல்ல பிரசன்ஸ் எமால்மெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி இல்ல ஆபீசஸ் இதெல்லாம் வந்து வாங்குறாரு, அங்க போய் வேலை பார்க்கணும்னு ஐ மீன் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வேலை பார்க்கணும்னா அப்பயும் பிரசிடென்ட்டோட கன்சென்ட் வந்து வாங்கணும். ஸோ இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு டைட்டில்ஸ் கம்ப்ளீட்லி அபாலிஷ்டு எக்ஸப்ட் எஜுகேஷன் அண்ட் மிலிட்ரி டைட்டில்ஸ். ஸோ 35th question, which of the following rights does not come under right to freedom enshrined in the Constitution of India? So right to freedom இல்லாது freedom of speech and expression, freedom to form association or unions, freedom to profess one's belief. இது வந்து ஆர்டிகல் 25 to 28ல இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் ஃப்ரீடம். ஃப்ரீடம் டு பிராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் இருக்கு. ஸோ சி இஸ் தி ஆன்சர் 35க்கு. 36வது கொஸ்டின் வந்து போலாம். 36 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா consider the following statement with respect to rights enshrined in the Constitution of India. When the states feel that a person is likely to commit crime or is a threat to the security of the state, he or she may be detained without trial for a unlimited period. Unlimited period இல்லையா, அன்லிமிட்டெட் பீரியடுக்கு வந்து அவங்களை இது பண்ண முடியுமா, கிடையாது. நோ பர்சன் கேன் பி கெப்ட் அண்டர் த டிடென்ஷன் ஃபார் மோர் தென் 6 months. 6 month தான் கிடையாது, 3 months. 3 months தான் ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுக்கு இருக்கக்கூடிய மாசம். ஸோ டி நெய்தர் 1 and 2. ஸோ ப்ரிவென்டிவ் டிடென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளை நான் கைது பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அவர்கிட்ட கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் இதெல்லாம் கண்டிப்பா சொல்லணுமா, தேவைன்னா சொல்லலாம். ஆனா கண்டிப்பா வேற ஏதாவது ரீசன் இருக்கு, நேஷனல் செக்யூரிட்டி கண்டிப்பா த்ரெட் ஆகும் சொன்னா அப்படின்னா சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி செகண்ட், அவரை வந்து கைது பண்ணிட்டு போறோம் அப்படின்னா மேக்சிமம் வந்து 2 months, ஆக்சுவலா 3 months அப்படின்றது வச்சிருக்கலாம். அதை 2 months மாத்துறது என்னன்னா 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஆனா அது அமலுக்கு இன்னும் வரல. இன்னும் வந்து 3 months தான் பிராக்டிசஸ்ல இருக்கு. 3 months தான், இங்க 6 months கொடுத்துருக்கு. சார் இப்ப சப்போஸ் 6 month மேல ஐ மீன் 3 month மேல அவரை வந்து டிடென்ஷன்ல வச்சிருக்கணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா இருக்கு. ஸோ அந்த 3 months டிடென்ஷன் முடியறதுக்கு முன்னாடி ஒரு அட்வைசரி போர்டு அமைப்பாங்க. அதுல வந்து எல்லா மெம்பர்ஸும் அட்லீஸ்ட் மினிமம் குவாலிஃபிகேஷன் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜுக்குரிய குவாலிஃபிகேஷனா அது இருக்கணும். 3 மெம்பர் போட அட்வைசரி போர்டு அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஓகே இந்த பர்டிகுலர் பர்சனை எக்ஸ்டெண்டடா நீங்க வந்து என்ன பண்ணலாம், டிடென்ஷன்ல ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னா யூ கேன் ஹேவ் தம். இல்ல அப்படின்னா யூ ஹவ் டு ரிலீஸ் தம். இதான் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். ப்ரிவென்டிவ் டிடென்ஷனா தவறு செய்யறதுக்கு முன்னாடியே ஒருத்தர அரெஸ்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம படிச்சிருக்கோம்ல பொட்டா சட்டம், உப்பா சட்டம், காஃபி போசா, இது எல்லாமே ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் கான்செப்ட் கீழே தான் வருது. சார் இதுக்கு யார் சார் லா மேக் பண்ணலாம், சில ப்ரொவிஷன் நேஷனல் செக்யூரிட்டி, டிஃபென்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள், ஃபாரின் அஃபேர்ஸ் இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மேக் பண்ணும். சில பேசிக்கான ஸ்டேட் லெவல்ல இருக்கிறதுக்கு ஸ்டேட்டே வந்து இதுக்கு லா மேக் பண்ணலாம். ஓகேவா. ஸோ அதே மாதிரி இப்போ கான்ஸ்டியூஷன்ல வேற என்னெல்லாம் ப்ரொவிஷன் இருக்குன்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ல பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பீரியட் எவ்வளவு பீரியட் வரைக்கும் இவங்களை வந்து ஜெயில வச்சிருக்காங்க, 3 months இருக்கப்ப இதை இன்க்ரீஸ் பண்ணலாம். பார்லிமெண்ட்டுக்கு அந்த பவர் வந்து இருக்கு. அதே மாதிரி என்னென்ன காரணங்களுக்கு எல்லாம் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் வந்து போடலாம் அப்படின்ற ஒரு லிஸ்டும் யார் கொடுக்கலாம், பார்லிமெண்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த பவர் எல்லாமே பார்லிமெண்ட்டுக்கு கான்ஸ்டியூஷன்லேயே கொடுக்கப்பட்டிருக்கு.
So 36 க்கு answer D. 37, consider the following statement with respect to right to freedom of religion in India. Freedom of religion again for 25 to 28 article. Our constitution lays down that no religious education can be imparted in any educational institution which is wholly maintained out of the state fund. கண்டிப்பா கம்ப்ளீட்டா ஸ்டேட் ஃபண்ட்ஸ் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க எந்த விதமான ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்க கூடாது. ஓகேவா? ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் இஸ் நாட் அப்சல்யூட். கண்டிப்பா இட் இஸ் நாட் அப்சல்யூட். Religious group is also free to purchase and manage its movable and immovable properties in accordance with the law for the propagation of religion. Again, இது வந்து ஓப்பனா இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் தான். தேர்ட் இஸ் ஆல்சோ கரெக்ட். டி 1 2 3 எல்லாமே கரெக்ட். ஓகேவா? ஸோ ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எங்க தான் கொடுக்க முடியும்? ஒரு பிரைவேட் ஸ்கூலு. ஸோ அவங்களோட இதுன்னா அவங்க கொடுக்கலாம். இதே வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கூல் இருக்கு, அது வந்து பாத்தீங்க அப்படி ஐ மீன் கரெக்டா பிரைவேட் ஸ்கூல் அப்படின்றத விட எது எதெல்லாம் ட்ரஸ்ட் அல்லது என்டோமெண்ட்ஸ் கீழே கிரியேட் பண்ணப்படுதோ அதான் கரெக்டான பாயிண்ட். எந்தெந்த ஸ்கூல்ஸ்லாம் ட்ரஸ்ட் அல்லது என்டோமெண்ட்ஸ் கீழே கிரியேட் பண்ணப்படுதோ அவங்களாம் வந்து ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். மற்ற ஸ்கூல்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது முக்கியமா ஸ்டேட்டோட எய்டு, அதாவது ஃபண்டு வாங்குறது, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் ஹோல் ஃபண்டு கிடையாது, மொத்த ஃபண்டு கிடையாது, பார்ஷியல் ஃபண்டிங் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அல்லது பிரைவேட் ஸ்கூல்ஸ். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்னா ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாமா ஸ்கூலுக்குள்ளனா? கொடுக்கலாம், பட் ஆன் வாலண்டரி பேசிஸ். அங்க இருக்கவங்களோட வாலண்டரி பேசிஸ் தான். அவங்க விருப்பப்பட்டா வரலாம், வேணான்னா வர வேணான்னா வர வேணாம். ஸோ எதுவுமே வந்து கம்பல்சரியா கொடுக்கணுன்ற ப்ரொவிஷன் இருக்காது. பட் வந்து ரிலீஜியஸ் ஆர் என்டோமெண்ட் ட்ரஸ்ட் கீழே கிரியேட் பண்றாங்கன்னா அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி கிரக்ஸ் அபவுட் த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். 37 ஆன்சர் வந்து D 1 2 3. 38, which of the following statement regarding writs enshrined in the Constitution of India is not correct? Not correct கேட்டிருக்காங்க. ஹேபியஸ் கார்பஸ் நிறைய படங்கள்ல பார்த்திருப்பீங்க. ஹேபியஸ் கார்பஸ், பாபநாசம் படம், ஜெய் பீம் படம், அதெல்லாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பர்சனை அன்லாஃபுல்லா கைது பண்ணிட்டு போயிட்டாங்க, இல்ல ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டி கைது பண்ணி போயிட்டாங்கன்னா அப்ப நீங்க இந்த ஹேபியஸ் கார்பஸ் போட்டு அவரை வந்து மீட்கலாம். அவருக்கான சுச்சுவேஷன், அவருக்கான இதை வந்து அவருக்கான இண்டிவிஜுவல் லிபர்ட்டியை வந்து நீங்க காப்பாத்தலாம். ஸோ ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்றது அக்ரீட் பர்சன் தான் வந்து போடணும், அவர் சார்ந்த ஆள்கள் தான் போடணும். ஸோ இதுல என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கம்பீட்டன்ட் கோர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா பிசிக்கலா அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்லும். அண்ட் இட் வில் லுக் இன் டு த லீகாலிட்டி ஆஃப் த அரெஸ்ட். ஓகேவா? ஹேபியஸ் கார்பஸ் எப்ப போட முடியாதுன்னா பிரைவேட் பாடி போடலாமா போடலாம், பப்ளிக் போடலாமா பப்ளிக், யார் மேல வேணாலும் போடலாம். பட் யார் மேல போட முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா when an arrest is lawful, ஒரு சரியான காரணத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா போட முடியாது. அதுக்கப்புறம் இன்னொன்னு, கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வெளியே அரெஸ்ட் நடந்திருக்கு, இல்ல வெளியே விஷயம் நடந்திருக்குன்னா அதுக்கு அந்த பர்டிகுலர் கம்பீட்டன்ட் கோர்ட் போட முடியாது. இதெல்லாம் தான் ஹேபியஸ் கார்பஸ்ல இருக்கக்கூடிய இஷ்யூஸ். ஸோ இட் இஸ் அன் ஆர்டர் பை த கோர்ட் டு த ஸ்டேட் டு ப்ரொடியூஸ் அ பர்சன் பிசிக்கலி பிஃபோர் இட் justify the confinement or release of the person, which is correct. இதுக்கு ஹேபியஸ் கார்பஸ்னா என்ன சொல்லுவாங்க? டு ஹேவ் த பாடி ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. குவா வாரண்டோனா என்ன? ஆன் வாட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு பர்டிகுலர் பர்சன் ஒரு பப்ளிக் போஸ்ட்ல இருக்காங்கன்னா என்ன அத்தாரிட்டியில அவங்களை வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்ற அதுக்கு பின்னாடி இருக்க காரணங்கள் வந்து கேட்கலாம். பப்ளிக் போஸ்ட்க்கு மட்டும்தான் இது குவாரண்டோ. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இட் இஸ் அன் ஆர்டர் டு அ லோவர் கோர்ட். அந்த மாதிரி கிடையாது. லோவர் கோர்ட், ஹையர் கோர்ட் அந்த மாதிரி கிடையாது. அதெல்லாம் வந்து எதுல வரும்? ப்ராகிபிஷன், ஷெர்டோரி, மேண்டமஸ் இந்த மாதிரி கான்செப்ட்ல தான் வரும். மேண்டமஸ்ல கூட பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் தான். நெக்ஸ்ட் அப்ப 2 B இஸ் ராங் ஆன்சர். C and D ரீட் பண்ணிட்டு போயிடலாம். மேண்டமஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வி கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வென்எவர் ஒரு பப்ளிக் ஆஃபீஸ் விச் இஸ் ஸ்டாச்சுட்டரி, கண்டிப்பா ஒரு லீகலா அதுக்கு கண்டிப்பா நீங்க பண்ணியே ஆகணும்னு இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் நீங்க பண்ணாம இருக்கீங்கன்னா அப்ப மேண்டமஸ் வந்து போடலாம். போட்டு உங்களோட பப்ளிக் டியூட்டியை பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுக்கலாம் ஒரு கோர்ட். அதுக்காக கொண்டு வர ரிட்டு தான் என்னது? மேண்டமஸ். அடுத்து ப்ராகிபிஷன். ப்ராகிபிஷன்றதுன்னா ஒரு சபார்டினேட் கோர்ட் தன்னோட ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டி செயல்பாடுகள் செய்யுதுன்னா அதை கர்டைல் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த பர்டிகுலர் ரிட், ப்ராகிபிஷன் அப்படின்றது. ஸோ ப்ராகிபிஷன்றது ஒரு பர்டிகுலர் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடியது ப்ராகிபிஷன். செர்க்யூரரின்றது அதே மாதிரிதான் ஒரு சுப்ரீம் கோர்ட் லோயர் கோர்ட்டுக்கு இது பண்றது. ஆனா ஒரு பர்டிகுலர் டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் அதை வந்து சரி செய்யறதுக்காக பண்ணக்கூடியது கியூரேட்டிவ்னு சொல்லுவாங்க. 39. So consider the following statement regarding directive principles of state policy as enshrined in the Constitution of India. Though these principles are non-justiciable, they are fundamental in the governance of the country. Correct.
non-justiciable, fundamental for the governance. Kandipa correct. They were incorporated in our constitution in order to provide economic justice and to provide avoid concentration of wealth in the hands of few people. இதுவும் கரெக்ட் தான். எக்கனாமிக் ஜஸ்டிஸ்ன்றது ஆர்டிகல் 38ல மென்ஷன் பண்ணிருக்கு. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த்ன்றது ஆர்டிகல் 39 ஸ்மால் சில மென்ஷன் பண்ணிருக்கு. The idea of directive principles of state policy has been taken from the British. இல்ல ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் Irish. So third statement is wrong. C 1 and 2 only. 40வது கேள்வி. Which of the following directives related to international peace and security does not find mention in the Indian Constitution? International peace and security article 51 அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். ஜஸ்ட் அண்ட் ஹானரபிள் ரிலேஷன் பிட்வீன் த நேஷன்ஸ் இருக்கும். செட்டில்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் டிஸ்பியூட்ஸ் பை மியூச்சுவல் அக்ரிமெண்ட் கடைசி பாயிண்ட் கண்டிப்பா இருக்கும். ப்ரொமோட் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கண்டிப்பா இருக்கும். சி இருக்காது. போஸ்டர் அமிகபிள் ரிலேஷன்ஷிப் வித் நெய்பர் கண்ட்ரிஸ், நெய்பர்ஹுட் கண்ட்ரிஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருக்காது. சரிங்களா? ஸோ சி இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் த ஆன்சர். இது இல்லாம இன்னொரு பாயிண்ட் இருக்கும். அது என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் ட்ரீட்டிஸ் ஏதாவது இருந்தா அதுக்கான ரெஸ்பெக்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதான் 4 ப்ரொவிஷன் அண்டர் ஆர்டிகல் 40. ஓகேவா? 41 in Indian Constitution one can find the provisions safeguarding the dignity of women in. ஸோ டிக்னிட்டி ஆஃப் உமனை வந்து சேஃப்கார்ட் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பிரியாமல் எல்லாத்துலயுமே இருக்கு. ஓகேவா? D 1 2 3. 42 the most important feature of the federation should be. ஒரு ஃபெடரேஷனுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்ன? ரொம்ப சிம்பிள். ஃபெடரேஷன் இருக்கணும்னா கான்ஸ்டிடியூஷன் இருக்கணும்ப்பா. ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் ஃபெடரேஷன் இருக்க முடியும். ஏன்னா ஃபெடரேஷனை காப்பாற்றக்கூடிய பிரின்சிபல்ஸ் எல்லாமே செக்யூர்டா இருக்கணும். செக்யூர்டா இருக்கணும்னா ஒரே பிளேஸ் தான், which is constitution. So a nation should have a written constitution. 42க்கு B. 43 article 1 of the Indian Constitution describes India as a union of state, which implies இந்தியான்றது union of state ன்னு சொல்றாங்க ஆர்டிகல் 1ல. அப்ப அப்படின்னா என்ன? India is created not as a result of an agreement among the states. ஆமா, இந்தியா வந்து ஒரு இந்தியா அப்படின்ற நாடு பல ஸ்டேட்ஸா உருவாச்சே தவிர யூஎஸ்ஏல இருக்க மாதிரி நிறைய ஸ்டேட் 13 ஸ்டேட் சேர்ந்து வந்து யூஎஸ்ஏ வந்து யூஎஸ்ஏ கிரியேட் பண்ண மாதிரி இந்தியாவை கிரியேட் பண்ணல. ஸோ இந்தியா இஸ் நாட் அ ரிசல்ட் ஆஃப் அன் அக்ரிமெண்ட். த ஸ்டேட் இன் இந்தியா ஹாவ் நோ ஃப்ரீடம் டு சீட் ஃப்ரம் தி யூனியன். ஆமா, இந்தியா ஹாஸ் இன்டெஸ்ட்ரக்டபிள் யூனியன் வித் டெஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ் அப்படின்ற இதை நீங்க ஆர்டிகல் 1ல படிச்சிருப்பீங்க. த ஸ்டேட் கேனாட் ப்ரொபோஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் டு தி கான்ஸ்டிடியூஷன். இந்தியா ஸ்டேட்ஸ் வந்து அமெண்ட்மெண்ட் ரிலேட்டடா ப்ரொபோசல் கொடுக்கலாம். இந்த மாதிரி இதை அமெண்ட்மெண்ட் பண்ணுங்க, இந்த ப்ரொவிஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ப்ரொபோசல் கொடுக்கலாம். ஆனா என்ன பண்ண முடியாதுன்னா அமெண்ட்மெண்ட்டை வந்து நடத்த முடியாது. அமெண்ட்மெண்ட் cannot be done in the state legislature, but proposal for the amendment can be given by the states. So third cannot be proposed தப்பு. Answer A 1 and 2 only. 44 preamble of the Constitution of India provides that to secure all its citizens fraternity assuring the dignity of the individual and the unity and integrity of the nation, which of the following correctly and appropriately imply the above statement. மேல எதை பத்தி பேசுது? ஃப்ராட்டர்னிட்டியை பத்தி பேசுது. ரொம்ப சிம்பிள். நீங்க என்ன பண்ணணும்னா ஃப்ராட்டர்னிட்டினா என்ன அந்த கான்செப்ட் நீங்க செக் பண்ணீங்கனாலே போதும். ஃப்ராட்டர்னிட்டினா என்ன? பிரதர்ஹுட். So promotion of harmony and common brotherhood. B is the answer. 44க்கு very simple. B is the answer. Under the Constitution of India, which of the following contains the fundamental provisions for governance? Again previous year question. Fundamental provisions for the governance எங்க இருக்கு? DPS பில் இருக்கு. ஏன்னா அதான் வெல்ஃபேர் ஸ்டேட் என்ஷூர் பண்ணுது. So article 38 very important. So 45th question D. 46th which with reference to the provisions contained in the part 3 of the Constitution of India, which of the following statements are correct? They shall be enforceable by courts. ஆமா, பார்ட் 3 ன்றது என்னது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். they shall be enforceable. கண்டிப்பா. their scope of operation is reasonably limited. கண்டிப்பா. the principle upholding social justice are also embodied in it. ஆமா. ஆர்டிகல் 17 என்ன சொல்லுது? abolition of untouchability. ஒரு சோஷியல் மெனான்ஸை வந்து அபாலிஷ் பண்ணணும்னு சொல்லுது. அப்ப சோஷியல் ஜஸ்டிஸ் இதுல இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஆன்சர் D 1 2 3. claims of the scheduled caste and scheduled tribes to government services and post is a constitutional right. ஓகேவா? கான்ஸ்டிடியூஷன்ல என்ன இருக்கு? கிளைம்ஸ் ஆஃப் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் டு கவர்மெண்ட் சர்வீசஸ் அண்ட் போஸ்ட்ஸ் அப்படின்றது மென்ஷன் பண்ணிருக்கு. ஆர்டிகல் 335ல மென்ஷன் பண்ணிருக்கு. ஆர்டிகல் 335ல மென்ஷன் பண்ணிருக்கு. அகார்டிங் டு தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ப்ரொவைடட் அண்டர் பார்ட் 4A ஆர் நான் ஜஸ்டிசபிள். திஸ் இம்ப்ளைஸ் 4Aல இருக்கிறதெல்லாம் நான் ஜஸ்டிசபிள். அப்படின்னா மீனிங் என்ன? அதுக்கான லீகல் ரெமடியை யூ கேனாட் சீக் இட். அவ்வளவுதான் basic thing. There is no legal sanction available for the courts against their violation. C is the answer. Which of the following is the key feature of the parliamentary form of government? Parliamentary form of government னு வந்தாலே you have to check out constitution government னு வந்தா limited government. Parliamentary form of government வந்தா simple thing, responsible, collectively responsible government. இங்க இருக்க கீவேர்ட் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ensuring the collective responsibility of the government of the people. அவ்வளவுதான். அதே மாதிரி in the context 50th question, in the context of the polity, which one of the following would you would accept as the most appropriate definition of cabinet? Cabinet என்ன? parliamentary form of government is also called as cabinet form of government. In the sense council of minister ல இருந்து இன்னும் இருக்கக்கூடிய ஒரு small group of people. Again
கேபினெட்ன்றது என்னது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ஷூர் பண்றது தான். அதே மாதிரி டெமோக்ரஸி இன்னும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா an agency for widening the scope of parliamentary democracy. D is the answer. Okay, 50th question. நெக்ஸ்ட் 51வது கொஸ்டின் வந்து பாக்குறோம். அதாவது ஒன் ஆஃப் தி இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி இன் சொசைட்டி. ஸோ சொசைட்டில ஈக்குவாலிட்டி வரதுனால வரக்கூடிய இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன? ட்ரீட்டிங் ஆல் இட்ஸ் மெம்பர்ஸ் ஈக்குவலி அண்டர் ஆல் சுச்சுவேஷன். எல்லா சுச்சுவேஷன்ஸ்லயும் எல்லா மெம்பர்ஸும் ஈக்குவலா கொண்டு போறது, இது வந்து ஈக்குவாலிட்டி தான். பட் அப்படி வந்து ட்ரீட் பண்ணும்போது வந்து சரியான வந்து சமத்துவம் வந்து வராது. ஈக்குவிட்டி இருக்கக்கூடிய சொசைட்டில தான் வந்து சமத்துவம் வரும். அப்படின்னா என்னன்னா, அந்தந்த நபர்களுக்கு தேவையான அளவு வந்து ரெப்ரசன்டேஷனும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதான் ட்ரீட்டிங் பீப்புள் வித் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் நீட் நாட் mean always treating them in identical way. So C is the apt answer for the question. 51C. 52, the purpose of inclusion of fundamental rights in the Indian constitution is to establish fundamental rights. எதுக்காக கொண்டு வரோம்? Political democracy. 52, very basic question. Social economic democracy இந்த இருக்குல்லையா, இது வந்து DPSP. 53, which part of the constitution of India best denotes that India is neither a dependency nor a dominion of any other nation but a independent state. அதாவது சாவரின் அப்படின்ற கான்செப்ட் பத்தி பேசுது. அதாவது யாருக்கிட்டயுமே இந்தியா வந்து டிபெண்டாவும் இல்ல, இந்தியா யாரையும் டிபெண்டாவும் வைக்கல அப்படின்றது வந்து எதுல சொல்றாங்கன்னா சாவரின்டி அப்படின்ற பிரின்சிபல் மூலமா. அது எங்க மென்ஷன் பண்ணிருக்கு? பிரியாம்பிள்ல இல்லையா? 53க்கு ஆன்சர் சி. 54, which of the following objectives not embodied in the preamble of the constitution of India? Constitution of Indian preamble இல்லாத அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்கா, எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், இந்த மூணு விதமான ஜஸ்டிஸ் இருக்கு. ஜஸ்டிஸ் சோஷியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் இருக்கு, லீகல் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒண்ணு இல்லவே இல்லை. அந்த கீவேர்ட்ஸ்லாம் வந்து பாத்துக்கணுங்க. லிபர்ட்டினா லிபர்ட்டி ஆஃப் தாட் எக்ஸ்பிரஷன் பிலீஃப் ஃபெய்த் ஒர்க்ஷிப். ஜஸ்டிஸ்னா சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். ஃப்ரண்டின்னா டிக்னிட்டி ஆஃப் தி இண்டிவிஜுவல் அஷ்யூரிங் தி யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் யூ ஹவ் டு கோ த்ரூ இட் பிரியாம்பிள்ல. அதே மாதிரி அதோட கான்செப்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். 55th question, in India a person can be registered as a voter if he is a citizen of India, he or she is a 18 years of age. இந்த ரெண்டு கண்டிஷனுமே பூர்த்தி செஞ்சிருக்கணும். உங்களோட கொஸ்டின்ல அந்த ஆப்ஷன் இல்ல. so this question is dropped. ரெண்டுமே 1 and 2, both 1 and 2 அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். ஓகேவா? So 56th, which of the following features does not fit with the Indian way of federation? Indian way of federationல கீழ்காணும் வந்து எது இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியால டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்கா? இருக்கு. ஷெட்யூல் 7 அதுதான் பத்தி பேசுது. ரிஜிட் கான்ஸ்டிடியூஷனா இந்தியால ரெண்டு விதமான கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, ஃபிளெக்சிபிள் இருக்கு. ஃபிளெக்சிபிள்னா சிம்பிள் அமெண்ட்மெண்ட்லயும் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். ரிஜிட்னா சிலது வந்து ஃபெடரல் ப்ரொவிஷன்ஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடியது. ஸ்பெஷல் மெஜாரிட்டி பிளஸ் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட் ராட்டிபிகேஷனும் வேணும் அண்டர் ஆர்டிகல் 368 இல்லையா? சோ அப்ப ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனா இந்தியா? ஆமா, அதுவும் இருக்கு. அப்ப ஏசிடி எல்லாம் வந்து இந்தியன் ஃபெடரேஷனோட ஃபியூச்சர் தான். சுப்ரீமசி ஆஃப் த ஜுடிஷியரி இந்தியால கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன? சுப்ரீமசி ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். அப்ப ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் பி, supremacy of the judiciary. In a democratic system, the primary strength arises from. ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டம்ல பிரைமரி ஸ்ட்ரென்த் எங்க இருந்து வருது அப்படின்றது நிறைய ஸ்டூடெண்ட் அக்சசிபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி இன் கவர்னன்ஸ் போட்டீங்கன்னா அது தப்பு. சோ அது போடணும் தான் ஏல வந்து கொடுத்துருக்கு. ஓகேவா? அண்ட் ரியாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த 57th கொஸ்டினுக்கு ஒரு டெமோக்ரஸியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரென்தனா இருக்கணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் நாட்டுல இருக்கக்கூடிய பீப்புள்ஸை பத்தி பேசக்கூடியது. பீப்புள்ஸ்னா எலக்டோரேட் இந்த இடத்துல, சரிங்களா? ஓட்டு போடுறவங்க, அவங்களோட விஸ்டம், அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ், அதுதான் டெமோக்ரஸி என்ஷூர் பண்ணும். ஏன்னா டெமோக்ரஸினா எலெக்ஷன்ஸ் என்ஷூர் பண்ணா பீப்புள்ஸ் இல்ல. டைரக்ட் டெமோக்ரஸினா அங்கேயும் பீப்புள் தான் ஓட் போடணும். அப்ப அந்த எலக்டரோட்டோட விஸ்டம் என்ன, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எவ்வளவு டைவர்ஸா இருக்கு அப்படின்றதுதான் ஒரு டெமோக்ரஸியோட சக்சஸ். 57க்கான ஆன்சர் வந்து சி. 58, which of the following are the matters on which the constitutional amendment is possible only with the ratification of the legislature of not less than 1/2 of the state? அதாவது ஃபெடரல் ப்ரொவிஷன்ஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன்ஸ்லாம் எது எது அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா அதுலதான் வந்து half of the state ratification தேவைப்படும், ஸ்பெஷல் மெஜாரிட்டியும் தேவைப்படும் அண்டர் ஆர்டிகல் 368 ஆல்ரெடி நம்ம பார்த்தது. சோ இதுல வந்து எனி லிஸ்ட் இந்த 7th ஷெட்யூல், கண்டிப்பா 7th ஷெட்யூல் நீங்க அமெண்ட்மெண்ட் பண்ணோம்னா யூ நீட் half of the state ratification. அது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் இன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷனே கிடையாது, சரிங்களா? இன்ஸ்டெட் வந்து பாத்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் இன் தி ராஜ்யசபா அப்படின்றது இருக்கு. அதுக்கடுத்து சைமல்டேனியஸ் போலிங் ஃபார் யூனியன் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கண்டிப்பா இருக்கு. இதுக்காகவே ஒரு கமிட்டி போட்டாங்க ராம்நாத் கோவிந்த் எக்ஸ் பிரசிடென்டோட தலைமையில. த ஸ்கோப் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி ஃபார் போத் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ், எக்ஸிகியூட்டிவ் பவர் வந்து இது பண்ணுங்க, அது வரும். லாஸ்ட் டைம் நாங்க மெயின்ஸ் எழுதும் போது கூட ராம்நாத் கோவிந்த் கமிட்டி ஆன் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1, 3, 4 3 things are right. C 3 only. 59வது கேள்வி, கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்.
First, according to the Constitution of India, minorities or communities notified as such by the central government. ஆக்சுவலா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியால as per the அதுக்குன்னு ஆக்ட் இருக்கு, பார்லிமெண்ட் போட்ட மைனாரிட்டிஸ் ஆக்ட் இருக்கு. ஸோ அதுக்கு கீழே தான் வந்து இந்த கம்யூனிட்டிஸ் எல்லாம் நோட்டிஃபை பண்ணுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன் இருக்கனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். வேர்ல்டு மைனாரிட்டிஸ் டே இஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் ஆன் December 18, 16 December 18. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். As per the Constitution of India, minority status depend only upon religious and linguistic aspect. கண்டிப்பா ஆர்டிகல் 30 அதான் சொல்லுது, religious and linguistic aspect தான் minority status கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்ப ஆன்சர் ஃபார் த 59th question is A1 only. அடுத்து 60th question, a bill on which of the following matters can be introduced in the parliament only with the prior recommendation of the president. எந்த பர்டிகுலர் பில் எல்லாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னா ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடென்ட் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன் தட் வே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்க்ரீசிங் ஆர் டிமினிஷிங் த ஏரியாஸ் ஆஃப் எனி ஸ்டேட், கண்டிப்பா ஆர்டிகல் 3 அதை பத்தி தான் பேசுது. இன்டர்னல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், கிரியேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட் த்ரூ அக்யூர் டெரிட்டரி, இது வந்து எக்ஸ்டர்னல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர்டிகல் 2 பேசுது. Altering the name of the any state, again internal adjustment article 3. Authority to create new states through existing federal units, again internal adjustment article 3. So article 2 and 3 ல இருக்க provision ல என்ன law நீங்க கொண்டு வரனாலும் கண்டிப்பா you should get the permission from the prior recommendation from the president. So all the above. So article 1 union of India, that is Bharat shall be union of states னு சொல்லுவோம். article 2 எதை பத்தி பேசுனா வெளியில இருந்து ஒரு அக்யூர்ட் டெரிட்டரி, ஃபாரின் டெரிட்டரியை இந்தியாக்குள்ள இணைக்கிறத பத்தி பேசும். மூணாவது வந்து இன்டர்னல் அட்ஜஸ்ட்மெண்ட், இந்தியாக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஸ்டேட்டை 2 ஸ்டேட்டா பிரிக்கிறது, இல்ல 2 ஸ்டேட்டை ஒரு ஸ்டேட்டா இணைக்கிறது, அதோட நேமை மாத்துறது, ஏரியாவை சேஞ்ச் பண்றது, இந்த மாதிரி வேலைகள். ஓகேவா. ஃபோர்த் வந்து எப்பெல்லாம் இந்த ஆர்டிகல் 2, 3ல மாற்றங்கள் நிகழ்தோ அதை வந்து என்ன பண்ணக்கூடாதான், அமெண்ட்மெண்ட்ன்ற கான்செப்ட்ல எடுத்துக்க கூடாது. ஏன்னா ஆர்டிகல் 2 and 3ல நீங்க மாற்றம் ஏற்படும் போது ஷெட்யூல் 1 மற்றும் ஷெட்யூல் 4, ஷெட்யூல் 4ல என்ன கொடுத்திருக்குன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் த ஸ்டேட்ஸ் இன் ராஜ்யசபா இருக்கும். ஷெட்யூல் 1ல என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய யூனியன் டெரிட்டரி அண்ட் ஸ்டேட்ஸோட பேர் இருக்கும். ஸோ இதுல மாற்றங்கள் ஏற்படும். அப்படி மாற்றங்கள் ஏற்பட்டு அதை கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அண்டர் ஆர்டிகல் 368 கீழே நீங்க கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் 61, in the context of basic structure theory of the constitution, which of the following statement accurately reflects the principle? In the context of basic structure theory பா கொஸ்டின் வந்து அகைன் இந்த மாதிரி மாடல் கொஸ்டின் வந்து இன்னும் யூபிஎஸ்சி கேட்கல. we have introduced, அகாடமில இருந்து நாங்க வந்து புது ஸ்ட்ரக்சர்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி லாஸ்ட் டைம் யூபிஎஸ்சி லாஸ்ட் 2-3 இயர்ஸாவே கொஸ்டினோட ஸ்ட்ரக்சர்ஸ்ல நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல நம்ம கொண்டு வந்து புது எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்ட்ரக்சர் தான் இது. ஓகேவா. So first, according to the basic structure theory, certain features of the constitution are considered so vital that they cannot be, certain features cannot be revoked. அதான் வந்து ஆன்சர். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பி, அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர்ல சில விஷயங்கள் இருக்கு, அதை என்ன பண்ண முடியாது, நீங்க ரிவோக் பண்ண முடியாது. ரெஃபார்ம் பண்ணலாமா, பண்ணலாம். வாட் டஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர் தியரி அசர்ட் ரிகார்டிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் த கான்ஸ்டியூஷன்? பேசிக் ஸ்ட்ரக்சர் தியரி என்ன சொல்லுது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும்? தே ஆர் சப்ஜெக்ட் டு மாடிஃபிகேஷன். அதை வந்து நீங்க மாடிஃபை பண்ணலாமா? எஸ், நீங்க மாடிஃபை பண்ணலாம் அப்படின்றது கான்செப்ட். ஸோ ஜென்ரலா பேசிக் ஸ்ட்ரக்சர் தியரியோட ஐடியாவே அதான். ஏன்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்க என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம். அதான் வந்து கான்செப்ட். அதே மாதிரி இட் கேனாட் பி அப்ரிஜ்ட் ஆர் டேக்கன் அவே, ஜென்ரலா அது இட் கேனாட் பி அப்ரிஜ்ட் ஆர் டேக்கன் அவேன்றது ஜென்ரல் பாயிண்ட். பேசிக் ஸ்ட்ரக்சர் தியரி என்ன சொல்ல வருது? பேசிக் ஸ்ட்ரக்சர் தியரியை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல மாடிஃபிகேஷன் பண்ணலாம், என்னதான் பண்ண முடியாது, அது அப்படியே வந்து நீங்க அப்ரூவ்டா அதுல இருக்கக்கூடிய கோர் பிரின்சிபல்ஸ் தான் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தேர்ட், இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ், வாட் டஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர் தியரி இம்ப்ளை? ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் எடுக்கும்போது இந்த பர்டிகுலர் பேசிக் ஸ்ட்ரக்சர் தியரி எதை வந்து சொல்ல வருது? அமெண்ட்மெண்ட்ஸ் கேன் பி மேட் ஃப்ரீலி வித்தவுட் எனி prescribed procedure. A. B. Constitution cannot be amended except following the procedure prescribed in Article 368. As such, பேசிக் ஸ்ட்ரக்சர் தியரியை பொறுத்த வரைக்கும் அதான், ஒரு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் படி அதுல இருக்க பிரின்சிபல் படி தான் நீங்க அமெண்ட்மெண்ட் கொண்டு போகணும் அப்படின்றது பேசிக் ஸ்ட்ரக்சர் தியரியோட ஒன் ஆஃப் த கோர். இது ஃப்ரீயா சிம்பிளா வந்து ஒரு பர்டிகுலர் அமெண்ட்மெண்ட்டை பண்ணிடலாம் அப்படின்றது பேசிக் ஸ்ட்ரக்சர் தியரியில பார்ட் கிடையாது. ஸோ பி. ஸோ ஆன்சர் ஃபார் த 61st கொஸ்டின் இஸ் சி. 1க்கு பி, 2க்கு ஏ, 3க்கு பி. What was the position of the right to property in India during the enactment of State Reorganization Act? State Reorganization Act 1956 இது பண்ணும்போது right to property was a fundamental right available to any person under Article 31. So answer for this question is C. 62க்கு. 63, Ramnath Govind Committee was recently constituted for which of the following purposes? எதுக்காக? To look into the possibilities of simultaneous poll, அதாவது one nation one election concept. 64,
In the context of Constitution of India, consider the following question and answer pair. Separation of judiciary from the executive has been provided in Article 50 கொடுத்திருப்பாங்க. Directive principles. ஒன்னுக்கு B. ரெண்டாவது, to uphold and protect the sovereignty and unity integrity of India. It's a provision under the fundamental duties. நிறைய பேர் பிரியாம்பிள்னு போடுவீங்க. இதுவும் யூபிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஒரு பழைய கேள்விதான். டு அப்ஹோல்ட் அண்ட் ப்ரொடெக்ட் த சாவரன்டி யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற ப்ரொவிஷன் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ரைட் டு ஃப்ரீ எஜுகேஷன் வித்தின் சர்டன் லிமிட்ஸ் இஸ் ஒரு சர்டன் லிமிட்குள்ள வந்து ரைட் டு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறது இஸ் கேரண்டீட் அஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் ஆர்டிகல் 21A இல்லையா, த்ரூ 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அதுக்கடுத்து ஃபோர்த் கொஸ்டின், த எக்ஸ்பிரஷன் வி த பீப்புள் ஆஃப் அப்பியரிங் in the preamble of the Constitution of India has been borrowed from USA. We the people of India என்ற expression எங்க இருந்து எடுத்திருக்கோம்? I mean, we the people அப்படின்ற provision United States of America. So the most apt answer for this question is C, 1B, 2B, 3B and 4B. Which one of the following articles says about the protection and the improvement of environment and under to safeguard forest and wildlife? Open provision, Article 48A. Which among the following word is or mentioned in the Constitution of India? Minorities என்ற word Constitution mention பண்ணிருக்கா? இருக்கு. Punitive detention இல்ல, special session இல்ல, right to information இல்ல, universal order franchise இல்ல, equalities in facilities actually டைரக்டா இல்ல. கொஸ்டின் எடுத்தவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவாலிட்டிஸ் இன் ஃபெசிலிட்டிஸும் பார்ட் அப்படின்னு சொல்லி தான் 2 ஒன்லி கொடுத்துருக்காங்க. பட் இன் ரியாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவாலிட்டிஸ் இன் ஃபெசிலிட்டிஸ் டைரக்டா வந்து இல்ல. அதுக்கு பதிலா எப்படி கொடுத்துருக்கலாம், ரெடியூசிங் இன்இக்வாலிட்டிஸ் இன் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ரெடியூசிங் இன்இக்வாலிட்டிஸ் இன் ஃபெசிலிட்டிஸ் ஆர்டிகல் 38. எதனால இந்த இது வந்து பின்னாடி தான் வந்து அமெண்ட்மெண்ட் மூலமா சேர்க்கப்பட்டது 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல. ரெடியூசிங் இன்இக்வாலிட்டிஸ் இன் ஃபெசிலிட்டிஸ். ஸோ ஆப்ட் ஆன்சர் ஷுட் பி 1 only தான் கரெக்டான ஆன்சர். ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் ட்ராப்ட். 67. In the context of the Constitution of India, consider the following questions and answers. Okay. Fundamental rights are enforceable. A. Okay. Earth. The ideals of Indian democracy are provided in Indian democracy or ideals preamble. The objective of the preamble is restricted to preamble or objective யாருக்கு மட்டும் தான் ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா ஒன்லி. அதனாலதான் preamble மென்ஷன் பண்ணிருக்கோம் டு செக்யூர் டு ஆல் இட்ஸ் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஆன்சர் பி 1A, 2A and 3B. And 68. Which of the following writs can be issued against private individual as well as public authority? Private individual and public authority ரெண்டு பேர் மேலேயும் போட முடியும்னா ஆல்ரெடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் ஹேபியஸ் கார்பஸ் மட்டும் தான். மற்றதெல்லாம் வந்து ரெண்டு பேர் மேலேயும் போட முடியாது. ஐ மீன் பப்ளிக் அண்ட் பிரைவேட் ரெண்டு பேர் மேலுமே போடுற மாதிரி இருக்காது. மோஸ்ட் ஆஃபன் பப்ளிக் அல்லது ஜுடிஷியரி மேலதான் மேண்டமஸ் ப்ராஹிபிஷன்லாம் போடுற மாதிரி இருக்கும். ஹேபியஸ் கார்பஸ் மட்டும் தான். 1 only is the answer for the 68th question. 69th question. In the context of the Constitution of India, consider the following questions and answers. The right to form association and unions is a right. Is a right. Right to form association unions எதுல வருதா? ஆர்டிகல் 19ல வருதா? அப்ப அது only available to citizens. So available only to citizens. ஒன்னுக்கு வந்து A answer. A British citizen staying in India cannot claim right to profession இல்லையா? பர்சனல் லிபர்ட்டி ஆர்டிகல் 21, ப்ரொஃபஷன் ஆர்டிகல் 19. இப்ப எதை ஒரு ஃபாரின் சிட்டிசன்ஸ் வந்து இங்க வாங்க முடியாது, ஆர்டிகல் 19 கிளைம் பண்ண முடியாது இல்லையா? ஸோ 15, 19, 29, 15, 16, 19, 29, 30 இந்த ஆர்டிகல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள், நாட் அவைலபிள் டு ஃபாரினர்ஸ். ரொம்ப முக்கியம். ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி கேன் பி deprived only through right to personal life and personal liberty எப்படிதான் நீங்க deprive பண்ணும் as per Constitution of India இல்லையா? வந்து பாத்தீங்கன்னா procedure established by law. லேட்டர் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை மேனகா காந்தி கேஸ் மூலமா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. In general, it should be procedure established by law, but the law should be fair and just அப்படின்றதா. So most apt answer for this question வந்து பாத்தீங்க அப்படின்னா 69க்கு B. Which of the following Indian constitutional article explicitly stresses free legal services to weaker section? Weaker sectionக்கு free legal services வந்து கொடுத்தது எந்த பர்டிகுலர் இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 48A, 43, 21 பத்திலாம் பார்த்தோம். ஸோ இது வந்து ஆர்டிகல் 39 கேபிட்டல் A, ஸ்மால் ஏ கொடுத்துருக்காங்க. பட் மோஸ்ட் ஆப்ட் ஆன்சர் இஸ் 39 கேபிட்டல் ஏன்னு போட்டுக்கோங்க. ஸ்மால் ஏலையும் ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. இந்த ஆப்ட் ஆன்சர் கேபிட்டல் ஏக்கு பதிலாக ஸ்மால் ஏன்னு போட்டாங்க. பட் இட் ஷுட் பி 39 கேபிட்டல் ஏ. ஃப்ரீ லீகல் சர்வீஸ்னாலே capital A. 71. The foundational strength of the right to equality emanates from ensuring. So right to equality ஓட foundational strength எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. So right to equality நாலே என்ன?
ரொம்ப திங் equality of opportunities for all in the nation. அதான் equality of opportunities. So 71க்கு D is the best apt answer. Article 1 again of the Constitution of India describes Union of States. Union of States na enna? India is created not as a result of an agreement, which is correct, already discussed பண்ணோம் இல்லையா. India is created இந்தியா அப்படின்ற நாடை தான் வந்து பல ஸ்டேட்டா கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆனா யூஎஸ்ஏ அப்படி இல்ல, பல ஸ்டேட்ஸ் கிரியேட் பண்ணி சேர்ந்து யூஎஸ்ஏவை கிரியேட் பண்ணாங்க. The states India have no freedom to secede from the union. That's also correct. India பொறுத்த வரைக்கும் union is undestructible and states are destructible. அப்ப 1 and 2 is correct. States cannot propose amendments to the constitution. No, they can propose amendments to the constitution. லாஸ்ட் இயர் 2023ல கேரளாலாம் ஒரு சில விஷயங்களுக்காக அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ரொபோஸ் பண்ணாங்க. பட் they cannot pass the constitution amendment bill. Constitution amendment bill இன்ட்ரோடியூஸ் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ண முடியாது. அமெண்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொபோசலை பார்லிமெண்ட்டுக்கு கொடுக்கலாம். ஸோ தேர்ட் இஸ் ராங். 2 only answer, B 2 only. 73 the Dhar Commission recommended the reorganization of states based on linguistic factor rather than administrative factor. Dhar Commission கிடையாது. ஃபர்ஸ்ட் linguistic factor அக்செப்ட் பண்ண கமிட்டியே ஃபசல் அலி கமிட்டி தான், சரிங்களா பின்னாடி. ஸோ ஜேபிபி கமிட்டி அக்செப்டட் த லாங்குவேஜ் as the basis for reorganization கிடையாது. JBP committee என்ன பண்ணிட்டா, ரிஜெக்ட் பண்ணிட்டா. ஃபசல் அலி committee was formed to examine the feasibility of states reorganization based on linguistic basis. Third statement is right. 73க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா A1 only. 74 the expression of territory of India under article 1 of the constitution includes which of the following. அதாவது ஆர்டிகல் 1ல territory of India அப்படின்ற வார்த்தை எதெல்லாம் சேருது அப்படின்னு பாத்தீங்கன்னா states, union territories that India may acquire in the future, மூணுமே, சரிங்களா. இந்தியா ஆர்டிகல் 1ல இருக்கக்கூடிய டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்ற வேர்டு வந்து இஸ் லார்ஜர் இன் கன்னோட்டேஷன் கம்பேர்ட் டு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஏன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல வெறும் மாநிலங்களை பத்தி மட்டும்தான் பேசுது. டெரிட்டரி ஆஃப் இந்தியால ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் அக்யூர் டெரிட்டரிஸ் எல்லாத்தையும் பத்தி பேசுது. அடுத்து 75 former Prime Minister of India Pandit Jawaharlal Nehru while joining Commonwealth of Nations said it is an agreement by free will to be terminated by free will. So காமன்வெல்த்ல சேரும்போது என்ன சொல்லியிருக்காரு, இது வந்து ஒரு ஃப்ரீ வில் அக்ரிமெண்ட் அண்ட் இட் கேன் பி டெர்மினேட்டட் பை ஃப்ரீ வில் அப்படின்றாரு. அதாவது எதை பத்தி பேசுறாங்க, சாவரன்டி பத்தி பேசுறாரு. ஸோ அதுதான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து இந்தியா அக்செப்ட்ஸ் த கிரவுன் ஆஃப் இங்கிலாந்து ஒன்லி அஸ் அ சிம்பாலிக் ஹெட் ஆஃப் தி காமன்வெல்த். அப்படின்னா என்ன, காமன்வெல்த்தோட சிம்பாலிக் ஹெட் தான், நீங்க வந்து ரியல் பொலிட்டிக்கல் ஹெட் கிடையாது, பேருக்கு தான் ஒரு ஹெட் அப்படின்னு தான் சொல்றாங்க. இதான் வந்து சாவரன்டியோட ஒன் ஆஃப் த கோர் ஐடியா. த டிக்ளரேஷன் டு ஜாயின் காமன்வெல்த் இஸ் எக்ஸ்ட்ரா லீகல். அப்புறம் காமன்வெல்த் டிசிஷன் வில் பி பைண்டிங் ஆன் இந்தியா. ஸோ இதெல்லாம் வந்து ரிலேட்டிவான ப்ரொவிஷன்ஸ் கிடையாது. இது எதை, ஏன்னா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா அவர் சொன்ன வார்த்தைக்கு என்ன கன்னோட்டேஷன் கேட்டிருக்காங்க. இட் இஸ் அன் அக்ரிமெண்ட் பை ஃப்ரீ வில் டு பி டெர்மினேட்டட் பை ஃப்ரீ வில் அப்படின்றது எதை பத்தி பேசுது, சாவரனிட்டி பத்தி பேசுது. ஃப்ரீ வில்ல நான் என்ன வேணா பண்ணலாம், ஜாயினும் பண்ணலாம், வெளியும் வரலாம். அப்ப நீங்க வந்து கிரவுன் ஆஃப் இங்கிலாண்ட ஒரு சிம்பாலிக் ஹெட்டா தான் அக்செப்ட் பண்ணிருக்கீங்கன்றதா இதோட இன்ஹரண்ட் மீனிங். 75க்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 and 3 ஆர் நாட் கரெக்ட். 76 State Reorganization Commission was created in 1953 under the chairmanship of Fazal Ali. Which of the following is or are the recommendations of the commission? It recommended creation of 16 states and 3 centrally administered territories. Right? இதை வச்சுதான் பின்னாடி என்ன பண்ணுவாங்க, 14 ஸ்டேட் 6 யூனியன் டெரிட்டரிஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இட் ஆல்சோ ரெக்கமெண்டட் தட் த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ராஜ் பிரமுக் அண்ட் ஸ்பெஷல் அக்ரிமெண்ட் வித் ஃபார்மர் பிரின்சிபல் ஸ்டேட் should be abolished. கண்டிப்பா அதையும் சொன்னாங்க. It recommended that general control by the government of India as per article 371 should be repealed. So இந்த article 371 repeal இருக்கட்டும், அப்புறம் ஏற்கனவே இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் கொடுத்த ஸ்டேட்டஸ் இருக்குல்லையா, சில ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் அபாலிஷ் பண்ணணும்னு சொன்னது, அந்த கிளாசிபிகேஷன் அபாலிஷ் பண்ணணும்னு சொன்னது, இதெல்லாம் பார்ட் ஆஃப் ஃபசல் அலி கமிஷன் தான். There's no doubt about it. All the 3 statements are correct. 77 a citizen may lose his or her citizenship when he or she. So ஒரு சிட்டிசன் வந்து அவங்களோட சிட்டிசன்ஷிப்பை எப்ப வந்து லூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாலண்டரி அக்யூரிங் தி சிட்டிசன்ஷிப் ஆஃப் எனி அதர் ஃபாரின் ஸ்டேட் கண்டிப்பா, அன்லாஃபுல்லி ட்ரேடர் ஆர் கம்யூனிகேட்டட் வித் தி எனிமி டியூரிங் தி வார் கண்டிப்பா, அப்டைன் சிட்டிசன்ஷிப் பை ஃப்ராட், மூணுமே ரீசன் தான், ஆல் 3. At 78 which of the following provisions in the constitution can be amended by simple majority of 2 houses of the parliament outside the scope of article 368. So article 368 ஸ்கோப்புக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டில அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடியது எது, யூஸ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கண்டிப்பா, எக்ஸ்டென்ட் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் பவர் கிடையாது, அதுக்கு வந்து என்ன தேவை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, half of the state ratification வேணும், கன்ஃபர்மெண்ட் ஆஃப் மோர் jurisdiction on the supreme court சிம்பிள் மெஜாரிட்டி போதும், அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அகைன் இதுக்கும் சிம்பிள் மெஜாரிட்டி போதும். ஆன்சர் should be C 3 only. 78க்கு. Next 79th question. Which among the following statement is incorrect regarding the evolution of Indian state and territories?
பேசிக் சிம்பிள் திங். இதுல மத்த பாயிண்ட்ஸ் தெரியுதோ இல்லையோ உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக்லி கிரியேட்டட் ஸ்டேட் ஆந்திரா 1953 வந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு போதும். ஸோ அந்த வகையிலே ஆந்திரா வாஸ் எஸ்டாப்ளிஷ் அஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 கொடுத்திருப்பாங்க. கண்டிப்பா வந்து கிடையாது. 1953 ஆந்திரா கிரியேட் ஆயிடுச்சு. அப்ப சி தான் இங்க இருக்கிற இன்கரெக்ட், மத்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ 79 சி. 80 வந்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் 1, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 provide for the ways to acquisition as well as termination of citizenship. ஆமா, 1955 ஆக்ட் ஒரு சைடு சிட்டிசன்ஷிப் அக்யூர்மெண்ட் அண்ட் டெர்மினேஷன் ரெண்டுக்கும் ப்ரொவிஷன் வச்சிருக்கு. ஸ்டேட்மெண்ட் 2, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா எம்பவர் பார்லிமெண்ட் டு மேக் எனி ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தி அக்யூசிஷன் அண்ட் டெர்மினேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அண்ட் ஆல் அதர் மேட்டர்ஸ் ரிலேட்டட் டு இட். கண்டிப்பா ஆர்டிகல் 11 என்ன சொல்லுது அப்படின்னா, பார்லிமெண்ட்டுக்கு அந்த பவர் கிடைக்குது, கொடுக்குது. சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடா என்ன விதமான ஆக்ட் வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலதான் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 கிரியேட் பண்ணப்படுது. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட் அண்ட் 2 இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஏ இஸ் தி ஆன்சர். 80க்கு 81, which of the following directive principles of state policy DPSP were added to the 42nd Constitutional Amendment Act 1976. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 42வதுல ஆட் பண்ணப்படுது. டு ப்ரொவைட் இயர்லி சைல்ட்ஹுட் கேர் and education for all children until they complete the age of 66 years. Sorry, complete the age of 6 years. இது வந்து பாத்தீங்கன்னா 86th Constitutional Amendment Act later period ஆட் பண்ணது. So 42nd Constitutional Amendment Act கீழ வராது. அப்போ 1 is not the answer. To take steps to secure the participation of workers in the management of industries to minimize inequalities in income, status, facilities and opportunities. Income status வந்து 44th Constitutional Amendment Act. அப்ப 1 only is the answer. ரெண்டு மட்டும் தான் 42ndல ஆட் பண்ணப்பட்டது. 83, in the context of Constitution of India, consider the following statement, following questions and answer. Most important safeguard of liberty is. Most important safeguard of liberty ன்றது என்னது? Decentralization of பவரா இல்ல போல்ட் அண்ட் இம்பார்ஷியல் ஜுடிஷியரியா? அதான் வந்து ஃபர்ஸ்ட் திங். ஸோ டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் சொல்லுவாங்க. டெமோக்ரஸியை ஸ்ட்ரென்தன் பண்றது. பட் லிபர்ட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணா யூ நீட் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ போல்ட் அண்ட் இம்பார்ஷியல் ஜுடிஷியல் ரிவ்யூ. செகண்ட், which one of the following factors constitutes the best safeguard of liberty in liberal democracy? ஸோ லிபர்ட்டியை என்ஷூர் பண்ணா கீழ்கண்ட விஷயத்த எது வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லிபரல் டெமோக்ரஸி அப்படின்னால யூ நீட் கமிட்டட் ஜுடிஷியரி. த சக்சஸ் ஆஃப் டெமோக்ரஸி டிபெண்ட்ஸ் அப்பான் தி, ஒரு பர்டிகுலர் டெமோக்ரஸியோட சக்சஸ் அப்படின்றது எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி. ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி. ஸோ ஆன் தட் வே த மோஸ்ட் பாசிபிள் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் பி. சரிங்களா? 1A, 2B and 3B. 84. ஸோ 83rd கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சேஃப்கார்ட் லிபர்ட்டிக்கு யூ ஹாவ் 1க்கு ஏ இருக்கு. செகண்ட், which one of the following factors constitutes the best safeguard of liberty in a liberal democracy வந்து பாத்தீங்கன்னா கமிட்டட் ஜுடிஷியரி. ஆனா 2க்கு பி இருக்கு இல்லையா? அதே மாதிரி 3க்கும் யூ ஆர் ஹேவிங் பி ஹியர். ஸோ ஆன் தட் வே இங்க இருக்க ஆப்ஷன்ல இட்ஸ் நாட் மேட்சிங். ஸோ திஸ் கொஸ்டின் குட் பி ட்ராப்ட். சரிங்களா? ட்ராப்ட். பட் ஆன்சர் வந்து இதுதான். ஸோ சக்சஸ் ஆஃப் டெமோக்ரஸி டிபெண்ட்ஸ் ஆன் ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி. Which one of the following factors contribute to best safeguard of liberty வந்து பாத்தீங்கன்னா committed judiciary. இங்க bold and impartial judiciary ரொம்ப முக்கியம். 1, 2, 3. So இதான் answer. So we will drop this question. And 84, in the context of the Constitution of India, consider the following question and answer the pairs. Clear? So ஒரு side, who said liberty consist in obedience to the general will அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரூசே. Who said that where there is no law, there will not be a liberty அப்படின்னா ஜான் லாக்கி. Who established the Indian Civil Liberties Union? ஜவஹர்லால் நேரு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி அண்ட் யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய மற்ற எக்ஸாம்ல கேட்ட கேள்விகள், யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய சிஎஸ்சியில் இல்லாம கேட்கப்பட்ட கேள்விகள். ஸோ அதையும் நம்ம இதுல கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஏஆர்சி ரெண்டுமே இதுல ஆன்சர் இருக்கு. ஏஎன்சி எது போட்டாலும் யூ வில் பி given the marks. எல்லாமே பி. 85, Article 51A of the Indian Constitution provides for the fundamental duties. In this context, which of the following acts have a bearing on implementation of some of the fundamental duties? So fundamental duties related என்ன விதமான சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா prevention of insults to National Honor Act கண்டிப்பா, Representation of People Act கண்டிப்பா, Wildlife Protection Act that's also part of it, Unlawful Activities Prevention Act that's also part of it. So அந்த வகையில் பாத்தீங்கன்னா all four is the best answer for this question.
86 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் கால்ட் லிவிங் டாக்குமெண்ட். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லிவிங் டாக்குமெண்ட் சொல்றோம். எதனால? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஓப்பன் டு சேஞ்சஸ் as per the சேஞ்சிங் நீட்ஸ் ஆஃப் த சொசைட்டி. ஆமா, நம்ம கிட்ட வந்து அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் இருக்குல்ல 368, அது மூலமா சொசைட்டியோட நீடுக்கு தகுந்த மாதிரி we can alter the constitution. The constitution provides enough flexibility of interpretation for both political class and the judiciary. கண்டிப்பா. So both 1 and 2. 86க்கு அடுத்து 87 with reference to பிரதான் மந்திரி Pradhan Mantri Matru Vandana Yojana. Consider the following statement. The scheme is being implemented as per provisions under National Food Security Act 2013. Is correct. Financial support under the scheme is available to a woman for the first 2 living children, provided the second child is a girl. Kandipa, this is also correct. The pregnant woman and lactating mothers who are in regular employment with the public sector undertaking are not eligible to claim the benefits under the scheme, which is also correct. மேல இருக்க 3 ப்ரொவிஷனும் கரெக்ட், all 3. அடுத்து consider the following system statements about the generalized system of preference. ரொம்ப முக்கியமான கான்செப்ட், அடிக்கடி எக்கனாமி லாஸ்ட் 3 இயர்ஸ்ல வருது. அண்டர் த generalized system of preference, developed countries offers non-reciprocal preferential treatment to products originating in developing countries. At present, GSP is offered by the US only, but US மட்டும் இல்ல, it is also provided by the European countries. So அதனால one only. So GSP ல வந்து பாத்தீங்கன்னா developed countries generally they offer non-reciprocal preferential treatment to products originating in developing countries. இந்த GSP தான் யார் பண்ணிட்ட, USA வந்து நமக்கு இருந்த ரிவோக் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் 1 இயர் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ரிவோக் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு போன் ஆஃப் கன்டென்ஷன். ஸோ A ஒன் ஒன்லி. 89 consider the following statement. Ecological hypoxia, harmful algal bloom, extreme temperature, abrupt salinity changes. How many of the above are responsible for fish kills? எல்லாமே மேல இருக்க எல்லாமே. ஸோ ஃபிஷ் கில் அப்படின்னு பார்க்கும்போது மெரைன் என்விரான்மெண்ட்ல நடக்கக்கூடிய சேஞ்சஸ், மெரைன் என்விரான்மெண்ட்ல நடக்கக்கூடிய சேஞ்சஸ் கிளைமேட் சேஞ்சை அப்படியே வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணும். இந்த ஃபிஷ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர் ஸ்பீசிஸ் மாதிரி. ஸோ இந்த மெரைன் என்விரான்மெண்ட்ல சின்ன சேஞ்சஸ் கூட பெரிய விதமான எஃபெக்ட் விளைவுகளை உண்டுபடுத்தும். மேல இருக்க எல்லாமே பெரியமான விளைவுகளை உண்டுபடுத்தக்கூடியது. ஃபிஷ் கில் அப்படின்னா மாஸ் டெத் ஆஃப் மாஸ் mortality of a fish community தான் fish kills ன்னு சொல்லுவாங்க. Consider the following statement about Indian Renewable Energy Development Agency. 90வது கேள்வி. It engages in extending financial assistance for setting up of projects relating to new and renewable sources of energy and energy efficiency conservation, which is correct. It is a government of India enterprise under administrative control of Ministry of Environment, Forest and Climate Change. கிடையாது. இது வந்து இந்த பர்டிகுலர் இதுக்குள்ளே வராது. ஏன்னா நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி மினிஸ்ட்ரிக்குள்ள போயிடும். ஸோ A ஒன் ஒன்லி இஸ் தி ஆன்சர். 91 வித் ரெஃபரன்ஸ் டு coalition ஃபார் டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கன்சிடர் த ஃபாலோவிங். இட் வாஸ் லான்ச்ட் இன் 2005 ஆன் த சைட்லைன்ஸ் ஆஃப் பாரிஸ் கான்ஃபரன்ஸ். கிடையாது. இந்த மாதிரி கிரியேட் பண்ணது என்ன, 2015 பாரிஸ் கான்ஃபரன்ஸோட சைட்ல கிரியேட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ், பிரான்ஸ் கூட ஜாயின் பண்ணி. இந்த CDRI கிடையாது. It is an international partnership to promote the resilience of new and existing infrastructure systems to climate and disaster risks, which is correct. 91க்கு the most apt answer is B2 only. 92. India is the largest fish producing nation in the world. ஸோ லார்ஜஸ்ட் ஃபிஷ் ப்ரொடியூசிங் நேஷன் இந்தியாவா அப்படின்னா கிடையாது. இந்தியாவோட நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ப்ரொடியூசிங் ஏரியாஸ் இருக்கக்கூடிய நேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பான் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜப்பானோட கோஸ்டல் ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபிஷ் ப்ரொடக்ஷன் இருக்கக்கூடிய ஏரியா. அதே மாதிரி கனடா அண்ட் USA அதோட கோஸ்டும் அதிகமான ஃபிஷ் ப்ரொடியூசிங் இருக்கக்கூடிய ஏரியாஸ். ஸோ அதே மாதிரி ஈக்குவலி ஆஸ்திரேலியா. நெக்ஸ்ட் பிரதான் மந்திர மத்ஸ்ய சம்பத யோஜனா எய்ம்ஸ் டு அட்ரஸ் critical infrastructure gaps in the fishery sector, which is correct. So answer B2 only for 92. 93. Consider the following statement about World Trade Organization. The primary purpose of WTO is to foster global monetary cooperation. Monetary cooperation, trade cooperation. So first statement is wrong. The topmost decision making body of the WTO is Ministerial Conference, which usually meets every 2 years, which is correct. The appellate body is a standing committee of 7 members that presides over appeals against judgments based in trade related disputes brought by WTO members, which is also correct. Answer 2 only. Consider the following facts. Important ports sometimes mentioned in the news. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸ் கொடுத்துறாங்க, ஒரு சைடு கண்ட்ரிஸ் கொடுத்துறாங்க. பட் ஆக்சுவலா இப்ப துக்கம் ஓமன்ல இருக்கா, விச் இஸ் கரெக்ட்.
அடுத்து சாங்காய் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருக்கு. சாங்காய் அப்படின்றது மியான்மர்னு கொடுத்துருக்காங்க, சிங்கப்பூர்ல இருக்கு. சாபஹார் அகைன் யூ நோ தட் அடிக்கடி இதுல வரக்கூடியது ஈரான்ல இருக்கு. குவாதார் அகைன் இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ்ல அடிக்கடி வரக்கூடியது பாகிஸ்தான்ல இருக்கு. அப்ப டூ ஒன்லி கரெக்ட்லி மேட்ச். சாபார்னா ஈரான், சாங்காய்னா சிங்கப்பூர். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் பி டூ ஒன்லி. 95 consider the following statement about auroras. Auroras பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ auroras பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா auroras are primarily visible near the equator and are divide in the polar regions. அப்சல்யூட்லி ராங். இது வந்து போலார் ரீஜன்ஸ்ல தான் நம்ம பார்ப்போம். லாஸ்ட் இயர் வி விட்னஸ்ட் இட். அரோரா போரியாலிஸ் வச்சு யூபிஎஸ்சிலும் இந்த தடவை எங்களுக்கு மெயின்ஸ்ல கொஸ்டின் வந்திருந்தது. அரோராஸ் அக்கர்ஸ் டியூ டு collision of the charged particles from the sun with the earth atmosphere. கரெக்டா சொல்லணும்னா அயனோஸ்பியர், தெர்மோஸ்பியருக்குள்ள இருக்கக்கூடிய அயனோஸ்பியர்ல தான் இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் B2 only. 96 with reference to India's projects on connectivity, consider the following statement. ஓகேவா, இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடர் is a multimodal transportation network that connects India and Russia via Iran, which is correct. Next வந்து பாத்தீங்கன்னா இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடர் கனெக்ட்ஸ் இந்தியாஸ் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அண்ட் பே ஆஃப் பெங்கால். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் கிடையாது, இது வெஸ்டர்ன் சைட்ல இருக்கக்கூடிய செட்டப். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் அப்சல்யூட்லி ராங். A1 only. அடுத்து கன்சிடர் ஃபாலோவிங் டிசீசஸ் தட் இன்ஃபெக்ட் ஹியூமன்ஸ். சிக்கன் குனியா, ஜாப்பனீஸ் என்சிபாலிட்டிஸ், டெங்கு, மலேரியா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல இருக்க வெக்டார் போன் டிசீசஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா நாலுமே இங்க நன்னுன்றது 4 ஆல் 4 இருக்கணும். சரிங்களா, நாலுமே இதுக்கு ஆன்சர். ஸோ வி கேன் ட்ராப் திஸ் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் வந்து ஆல் 4. 98 which of the following statement about நிர்பயா ஃபண்ட் இஸ் கரெக்ட். நிர்பயா ஃபண்ட் பத்தி எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன் தட் நோட் வந்து பாத்தீங்க அப்படின்னா it is dedicated fund that can be utilized for projects specifically designed to improve the safety and security of women. Yes, it is a non-lapsable corpus fund. Okay, the Ministry of Finance through Department of Economic Affairs is a nodal ministry for any aggression into withdrawal from the corp. So third statement is completely wrong. So Ministry of Finance கீழ வந்து இந்த particular fund வந்து வராது. Should be women and child development அந்த மாதிரி தான் வரணும். So 1 and 2 தான் இதுக்கு most apt answer. 98. Kalapani dispute. Kalapani dispute வந்து last ஒரு 3-4 years are regularly in use with Nepal. Kalapani dispute. Okay. Consider the following statement about exoplanets. Planets that orbit around another planet are called exoplanet. No. அந்த மாதிரி கிடையாது. Exoplanetsன்றது இந்த பர்டிகுலர் டெஃபினேஷன்ல வராது. அதாவது எக்ஸோபிளானட்ஸ்ன்றது we are searching earth like planets beyond our solar systems. So அந்த மாதிரி விஷயங்கள் தான் we are calling it as exoplanets. No exoplanet has been found so far by any scientist. அப்படிலாம் இல்ல. We have innumerable numbers of exoplanet we have found. So D, neither 1 nor 2. So this is the basic crux about the first test question paper கான இது. செகண்ட் டெஸ்ட்கான அடுத்த சிலபஸ் டிஸ்கஷன்ஸ் வந்து வெரி சூன் வில் பி அப்லோடட் இன் த யூடியூப். அதையும் கோ த்ரூ பண்ணிடுங்க. அண்ட் தென் next we will meet in the next discussion. Thank you.